அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த மெய்நிகர் நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய அன்பு வணக்கங்கள். வள்ளுவர் குரல் குடும்பம், வலைதமிழ்.com மற்றும் கற்க கசடர அமைப்புகள் இணைந்து நடத்தும் நவில் தரும் நூல் நயத்தின் குரல் நூல்கள் பற்றிய அறிமுக தொடரின் 77வது நிகழ்வு இது. கடந்த சில வாரங்களாக கி.ஆ.பி. விஸ்வநாதம் ஐயா அவர்களின் குரல் நூல்கள் அறிமுக வரிசை நடைபெற்று வருகிறது. இந்த தொடரிலே இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்வாக இது அமைகிறது. அந்த விதத்தில் இது இன்றைய நிகழ்வு 6வது நிகழ்வாக அமைகிறது. இன்று அறிமுகம் செய்யப்பட போகிற நூல் திருக்குறள் புதைபொருள். ஏற்கனவே சொன்னது போலவே முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் ஐயா அவர்களின் நூல் அது. இதனை நமக்காக இங்கு அறிமுகம் செய்ய இருப்பவர், நம்முடன் இணைந்து இருப்பவர் செல்வி சுபாஷினி பாலகணேசன் அவர்கள். அவர்கள் எம்ஜிஆர் கலைக்கல்லூரியில் அரசியல் அறிவியல் இளங்கலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். அவரை 3 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அறிமுகத்தை தொடர்ந்து டாக்டர் திருமதி மணிமேகலை கண்ணன் அவர்கள் தனது தந்தை கி.ஆ.பி. ஐயா அவர்களுடன் வாழ்ந்த நினைவலைகளை நமக்காக பகிர வந்துள்ளார். அம்மையார் அவர்களையும் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த அறிமுகத்தை கேட்க வந்துள்ள அன்பர் அனைவரையும் 3 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன். செல்வி சுபாஷினியை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் வழங்குவார். நன்றி சக்கரபாணி, நன்றி, மிக்க நன்றி. இன்றைய உரையாளர் செல்வி சுபாஷினி பாலகணேசன் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். செஞ்சி அடுத்த வளத்தி என்ற ஊரை சார்ந்தவர். அங்கு அந்த பகுதியை சேர்ந்திருந்தாலும் சென்னை உள்ள புகழ்பெற்ற கலாக்ஷேத்ராவில் கர்நாடக இசையும் பரதமும் பெற்ற கலை உரிமை படைத்தவர், மிகுந்த திறமைசாலி. தற்போது டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2ஆம் ஆண்டு இளங்கலை அரசியல் அறிவியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் பயின்று வருகிறார். இளம் வயதிலேயே தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் மிகுந்த ஆர்வம் ஈடுபாடும் கொண்டவர். குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் கம்பபாரதி, இலங்கை ஜெயராஜை அவருடைய வகுப்புகளில் தொடர்ந்து பங்கேற்று பரிமேலரின் வாயிலாக திருக்குறளை பயின்று கொண்டிருப்பவர். பல ஆண்டுகளாக இதை செய்து வருகிறார். இவ்வகுப்புகளை பல நேரங்களில் அவர் தொகுப்புரை செய்யும் வாய்ப்பையும் பெற்றவர். தொடர்ந்து பல தமிழ் நூல்களை கற்று பல மேடைகளில் பேச வேண்டும் என்ற நோக்கோடு பயணித்து வருகிறார். அவருடைய மற்றொரு முக்கியமான குறிக்கோள் இந்திய குடிமைப்பணி அதிகாரியாக வேண்டும் என்பது ஒரு கனவாகும். அவரை வரவேற்று வணங்கி நூலை குறித்த தக்க உரையாற்றும்படி வேண்டுகிறேன். அம்மா வருக, வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், சேயாக இணை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். முன்னைக்கும் முன் தோன்றி முடிவிலா பேருளியாய் கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்த சுவையாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி பகலவனை போல அகையிருளை நீக்கி மாசிலா தமிழர் நெஞ்சில் மூச்சாயிருக்கும் தமிழன்னையையும் மூச்சளித்த தாய் தந்தையரையும் போற்றி வணங்குகின்றேன். அறமே வடிவாய் நிற்கும் திருவள்ளுவரின் திருவடிகளையும் தமிழின் மீதும் திருக்குறளின் மீதும் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்திய கம்பபாரதி ஐயா அவர்களின் திருவடிகளையும், என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே எனும் திருமந்திரத்தை தம் வாழ்வாக கொண்டு தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கு எண்ணிலடங்கா துண்டாற்றிய முத்தமிழ் காவலர் தமிழ் காதலராய் தன் வாழ்வை தொடங்கி தமிழ் காவலராய் தன் வாழ்வை முடித்த ஐயா கி.ஆ.பி. அவர்களின் பொற்பாதங்களையும் என்னுடைய மனம் மொழிமைகளால் போற்றி பணிந்து வணங்குகின்றேன். தமிழெண்ணையால் வளர்க்கப்பட்டு தமிழெண்ணையை பெருமைப்படுத்தி கொண்டும்
தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் தமிழின் பால் மிகுந்த ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் ஏற்படுத்தி அறவழியில் எங்களை எல்லாம் இட்டுச் செல்கின்ற சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் இச்சிறியவளின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் நூல் முத்தமிழ் காவலர் ஐயா கியாப்பே அவர்களின் திருக்குறள் புதைபொருள் பாகம் 1. இந்த நூலை நான் மிகவும் ரசித்து படித்தேன். பொய்யாமொழி புலவரின் ஒவ்வொரு குறளிலும் புதைக்கப்பட்டுள்ள பொருள்களை ஐயாவின் இந்த நூல் வழியே கற்கும் பொழுது அது என்னை பிரமிக்க செய்தது. திருக்குறள் உலகின் மிக சிறந்த அறநூல்களில் முதலாவதாக கருதப்படுகின்றது. உலக பொதுமறையாக கருதப்பட்ட ஒரே நூல் என்ற மாபெரும் சிறப்பினையும் உடையது. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் எனும் ஒரு இனம் இருப்பதாகவே உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் என்னும் ஒரு மொழி இருப்பதாகவே உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்பதாக கூறுகிறார் ஐயா கியாப்பே அவர்கள். திருமால் தன்னுடைய 2 அடிகளால் மூவுலக பரப்பை அளந்தார். திருவள்ளுவரோ தன்னுடைய 1.25 பாவடிகளால் இவ்வுலகினை அளந்துள்ளார். இந்நூலின் முன்னுரையில் கியாப்பே ஐயா அவர்கள் கூறுவதாவது: திருக்குறள் தமிழகத்தின் செல்வம், அதுவும் தமிழனின் சொந்த சொத்து. அது உலகின் ஒப்பற்ற செல்வங்களில் ஒன்றாக கருதப்படுவதனை ஐயா பெருமையாக கூறுகிறார். முத்துக்குளிக்கும் மக்கள் தங்கள் மூச்சு வலிமைக்கு ஏற்ற அளவு கடலில் மூழ்கி செல்வங்களை அள்ளி வருவது போல குறளில் மூழ்கும் மக்களும் தங்கள் அறிவு வலிமைக்கு ஏற்ற அளவு செல்வங்களை அள்ளி மகிழலாம் என்று ஐயா கூறுகிறார். இதனை பார்க்கும் பொழுது மனம் மிகவும் மகிழச் செய்கிறது. உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் 3வது இடத்தை பெற்றுள்ளது எனவும், முதல் 2ஆகிய பைபிளும் குரானும் சமய நூல்கள் என்று கருதப்படுமேயானால் உலக இலக்கியங்களிலேயே திருக்குறள் ஒன்றிற்கே முதல் இடம் கிடைத்திருக்கிறது என்பதனை நாம் பெருமைப்பட எடுத்துரைக்கிறார் கியாப்பே ஐயா அவர்கள். திருக்குறள் ஒரு வாழ்வுண்மை. சென்ற வாரம் மணிமேகலை அம்மா அவர்கள் கூறியது போல, மனிதன் மனிதனாக பிறந்தும் பறவையை போல ஆகாயத்தில் பறக்கவும் மீனை போல தண்ணீரில் நீந்தவும் கற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் மனிதனாக வாழ கற்றுக் கொடுப்பது திருக்குறள் தான் என்பதனை மனிதர்களின் வாழ்வின் திருக்குறளில் இன்றியமையாமையை கியாப்பே ஐயா அவர்கள் எடுத்துரைக்கிறார். இந்நூலில் 12 குறள்கள் ஆராயப்பட்டுள்ளன. முதல் 8 குறள்களில் புதை பொருள்களும் பின் 4 குறள்களில் மறைபொருள்களும் எடுத்தாளப்பட்டுள்ளன. திருக்குறளை நடந்து ஒழுகுவதற்காக படிக்கும்படி நம்மை அறிவுறுத்தி ஐயா அவருடைய முன்னுரையை நிறைவு செய்கிறார். குறட்பாக்களில் வரும் சொற்களை அலசி ஆராய்ந்து கடைந்தெடுத்த நுண்பொருள்களை இனிய எளிய செந்தமிழ் நடையில் திருக்குறள் புதைபொருள் எனும் இந்நூலினுள் தந்திருப்பதை எண்ணி நான் மகிழ்கிறேன் எனவும், கடுகை துளைத்து கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடர் கூறியதன் உண்மையானது இச்சிறிய பெருநூலால் விளங்குகிறது எனவும், அவற்றின் சிந்தைக்கினிய அழகினை செவ்வியில் எடுத்து காட்டியுள்ள திரு கியாப்பே அவர்களுக்கு தமிழ் உலகம் கட்டுப்பட்டது என்று தன்னுடைய மதிப்புரையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஐயா சிதம்பரம் செட்டியார் அவர்கள் பாராட்டியுள்ளதை எண்ணி நான் மிகவும் மகிழ்கிறேன். இந்நூலில் முன்பு கூறியது போலவே 12 குறள்களை பற்றி ஐயா கூறியுள்ளார்கள். அவற்றை தொடர்ந்து நாம் காண்போம். முதல் குறள்: ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரானது எல்லா பொருளிலும் சிறந்து. ஏன் உயிர் எல்லா பொருளிலும் சிறந்தது என்று பார்த்தோமே ஆனால், எல்லா பொருளையும் அனுபவிக்க காரணமாக இருப்பது உயிர். அதனால் அந்த உயிரே எல்லா பொருளிலும் சிறந்தது என்று கூறுவார்கள். ஆனால் திருவள்ளுவர் இக்குறளின் மூலம் அந்த கருத்தை மறுத்து உயிரினும் சிறந்த பொருள் ஒன்று உள்ளது, அது ஒழுக்கமே ஆகும் என்று கூறுகிறார். அதனை நாம் இப்பொழுது கியாப்பே ஐயா அவர்களின் வழியில் காண்போம். இக்குறள் ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளது.
ஒழுக்கமானது முறையே குணம், நலம், பெருமை, உயர்வு, புகழ் போன்ற பல நலன்களை தரும் என்று ஐயா எழுதுகிறார். இவ்வகையில் எவ்வகையிலும் பெற முடியாத சிறப்பை அதாவது விழுப்பத்தை ஒருவன் ஒழுக்கம் ஒன்றினால் பெற முடியும் என்பதனை ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்ற சொற்களால் நாம் அறிய முடிகிறது என்று ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது மக்களின் மிக முக்கியமான கடமையாகிறது. ஆனால் மக்கள் பலன் தரும் என்பவனவற்றையே வளர்த்து பேணுவதை கண்ட வள்ளுவர் மனம் வருந்தி விழுப்பம் தரும் ஓம்பு என்ற பலனையும் சுட்டிக்காட்டி ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியத்தை இதனால் எடுத்துரைக்கிறார் என்று ஐயா கூறுகிறார். ஒழுக்கத்திற்கு உவமை கூற வேண்டும் என்று எண்ணுகிறார் வள்ளுவர். இவ்வுலகில் போனால் திரும்ப வராதது இரண்டு. ஒன்று ஒழுக்கம், மற்றொன்று உயிர். ஆதலால் போனால் திரும்ப வராத ஒழுக்கத்திற்கு போனால் திரும்ப வராத உயிரை உவமையாக காட்டுவது நம்மை எண்ணி எண்ணி வியக்கச் செய்கிறது. இந்த உவமையிலும் கூட உயிரை காப்பாற்றுவது போல ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறவில்லை. உயிரை காப்பாற்றுவதை விட ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதனையே அறிவுறுத்துவதாக ஐயா நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். உயிரினும் சிறந்த பொருள் என்று இல்லை என்ற பலரின் கருத்தை திருவள்ளுவர் மறுக்கிறார். அவர் கூறுகிறார், உயிரினும் சிறந்த பொருள் ஒன்று உள்ளது, அதுவே ஒழுக்கம் என்று திருவள்ளுவர் எடுத்து காட்டுகிறார். உயிரையுடைய எவரும் உயர்ந்தவராக கருதப்படுவதில்லை. ஒழுக்கம் உடைய சிலரே உயர்ந்தவராக கருதப்படுகின்றார் என்பதனையும், மானத்தை இழப்பதா உயிரை இழப்பதா என்ற ஒரு கொடிய நிலைமை ஏற்பட்டு விட்டால் உயிர் தாங்குவது ஒழுக்கத்தை பேணுவதற்காகவே. அவ்வொழுக்கம் சிதைகிறதா, ஒழுக்கத்தை பேணி உயிரை விடு என்று திருவள்ளுவர் அறிவுறுத்துவதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். ராமாயணத்தில் மாலி ராமபிரானை தசரதனின் மைந்தன் என்று கூற எவ்வாறு கூறுகிறார் என்றால், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே என்று கூறுவதாக கம்பர் பாடுகிறார். சிலப்பதிகாரத்தில் தான் தன்னுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறிய பெருங்குற்றத்தினை உணர்ந்த பாண்டிய மன்னன் அக்கணமே யானோ அரசன் யானே கள்வன் என்று கூறி தன் உயிரை விடுகிறார். உயிரை இழந்து ஒழுக்கத்தை காப்பாற்றிய ஒருவன் உள்ளபடியே இறந்தவனாயினும் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உயிர் வாழ்வான் என்று கூறுகிறார் வள்ளுவர். ஆகையால் காப்பாற்ற வேண்டிய முதல் நிலையில் நிற்பது உயிரல்ல ஒழுக்கம் என்ற உண்மையை உயிரினும் என்ற சொல் உணர்த்துவதாக கியாபே ஐயா அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். உயிரானது எவருக்கும் நன்மையையும் பயக்கும் தீமையையும் பயக்கும். ஆனால் ஒழுக்கமானது ஒருவனுக்கு நன்மையான சிறப்பை மட்டுமே பயக்கும். ஆதலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும் என்று வள்ளுவர் கூறியதை ஐயா நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறார். உயிருக்கு ஒரு துணையாகவும் உறுதுணையாகவும் அமைவது உலகில் ஒழுக்கம் மட்டுமே. ஆதலின் உயிருக்கு துணையாகின்ற ஒழுக்கம் உயிரினும் சிறந்ததாகின்றது என்றும் ஒழுக்கம் இல்லாமல் உயர்வடையவே முடியாது என்ற பெரும் உண்மையை கியாபே ஐயா அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். இதை கூறும் பொழுது ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு பட்டம் விட கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தந்தை மகனை பார்த்து கேட்கிறார், மகனே உன் கையில் இருக்கும் நூல் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று. அதற்கு மகன் சொல்கிறான், இதுதான் அந்த பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்று. அதற்கு தந்தை கூறுகிறார், இல்லை மகனே, இந்த நூல் தான் அந்த பட்டத்தை மேலே உயர பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். தந்தை கூறுவதில் உண்மை இல்லை என்று நினைத்த அவர் தம் மகன் அதனை எண்ணி சிரிக்கிறான். பிறகு தந்தை ஒரு கத்திரியால் அந்த நூலை வெட்டி விடுகிறார். அப்பொழுது நூலிலிருந்து விடுபட்ட பட்டமானது எத்திசையில் போவது என்று தெரியாமல் தத்தி தடுமாறி கீழே வீழ்கிறது. இதனை மகன் ஆச்சரியமாக பார்க்கிறான். அப்பொழுது அவருடைய தந்தை சொல்கிறார், இந்த பட்டத்தின் நூலை போன்றதுதான் ஒழுக்கம். அது தங்களது சுதந்திரத்தை பறித்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து அதிலிருந்து விடுபடுபவர்கள் இந்த பட்டத்தை போல விரைந்து கீழே வீழ்வர்.
அதனால் ஒழுக்கம் ஒன்றே ஒருவரை பட்டத்தை போல உயர பறக்க வைக்கும் என்பதனை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. எவ்வாறு ஹரிச்சந்திர மகாராஜா எத்தனையோ சோதனைக்கு இடையிலும் உண்மை பேசுதலாகிய ஒழுக்கத்தை இறுதி வரை பாதுகாத்து வாழ்ந்தார். அந்த நல்லொழுக்கம் முடிவில் அவருக்கு அவர் இழந்த நாட்டையும் மனைவியையும் மகனையும் தந்து உறுதுயர் நீக்கி இன்பம் நிறைந்த வாழ்க்கையையும் அளித்தது. ஆகையால் உயிரே போவதாய் இருந்தாலும் அஞ்சாது ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இக்குறளில் உள்ள உயிரினும் என்ற சொல்லின் புதை பொருளை நமக்கு தெளிவாக விளக்கி இந்த குறளை முடிவு செய்கிறார் ஐயாவர். இரண்டாவதாக அவர் எடுத்துக்கொண்ட குறள் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. இக்குறள் சான்றாண்மை என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. சான்றாண்மை என்பது பல நல்ல குணங்கள் அமைய பெற்ற ஒருவன் அக்குணங்களில் எதுவும் தன்னை விட்டு நீங்காமல் பாதுகாத்து ஆளும் தன்மையாகும். ஆகையால் இது மக்களின் சிறந்த பண்பில் ஒன்றாக கருதப்படுகின்றது. மக்களின் உயர்ந்த பண்புக்கு பல நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் என்று கூறிய வள்ளுவர் குணங்கள் இல்லை என்றாலும் இரு பெரும் குணங்களான பிற உயிர்களை கொல்லாமையும் பிறர் தீமைகளை சொல்லாமை ஆகிய இவ்விரண்டும் இருந்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்துவதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். இவ்விரண்டும் நன்மையை தரும் என்பதனை நலத்தது என்ற சொல் மூலம் நாம் உணர முடிகின்றது என்பதனை ஐயா நமக்கு விளக்குகிறார். இக்குறளில் வரும் நோன்மை மற்றும் சால்பு என்ற சொற்களை ஆராய்ந்தால் நோன்பு என்பது சில நாட்களில் இதை நான் செய்ய மாட்டேன் அல்லது நான் விரும்புவதை பெறும் வரை நான் இதை செய்வேன் அல்லது செய்யாதிருப்பேன் என்று கருதுவோம். ஆனால் சால்பு என்பது குறிப்பிட்ட காலத்தை கூறாமல் என்றும் நின்று நிலவி இயல்பாகவே அமைந்திருக்கின்ற ஒரு உயர்ந்த பண்பை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நோம்பின் தன்மையையும் சால்பின் தன்மையையும் அறிந்து கொண்ட நமக்கு நோன்பை விட சால்பு உயர்ந்தது, அதாவது உயிர்களை கொல்லாமையை விட தீமைகளை சொல்லாமை உயர்ந்தது என்று திருவள்ளுவர் எடுத்து காட்டுவதை ஐயா நமக்கு கூறுவது மெய்சிலிருக்கிறது. இதனை இன்னும் விரிவுபடுத்தி ஐயா கூற வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது இவ்வாறு கூறுகிறார்: கொல்லுதற்குரிய கருவி கிடைக்க பெறாத ஒருவன் கொல்லாது இருந்து விடவும் முடியும், அது எளிது. ஆனால் நாவை அடக்கி ஆண்டு கட்டுப்படுத்தி சொல்லாதிருப்பதுதான் அரிது என்று ஐயா கூறுகிறார். குலையுண்டவன் அப்போது மட்டும்தான் துடிதுடித்து சாகிறான், ஆனால் சொல்லுண்டவன் வாழ்நாள் முழுவதும் துடிதுடித்து சாகிறான் என்பதனை ஐயா நமக்கு தெளிவுபட காட்டுகிறார். ராமாயணத்தில் கௌதம முனிவர் விளைமகள் அணைய நீயும் கல்லியல் ஆதி என்று அகலிகையை கடிந்த சொல்லானது அவள் சிலையாக இருந்த பொழுதிலும் அவளை கொன்று கொண்டேதான் இருந்தது என்பது இதற்கு சிறந்த சான்றாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். வாளால் கண்டவரை மட்டுமே கொல்ல இயலும், ஆனால் நாவால் காணாதவரையும் கொல்ல இயலும் என்று ஐயா கூறுகிறார். இதற்காக வள்ளுவர் நாவினார் சுட்ட வடுவை விட தீயினார் சுட்ட புண்ணை உண்டாக்குவது மேல் என்பதனை தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்ற குறள் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார். நமக்கு ஏற்பட்ட புண்ணானது எளிதில் ஆறிவிடக்கூடும், ஆனால் வடுவானது மறையாது. அது போல நமக்கு நாவினால் ஏற்பட்ட வடுவை நாம் எண்ணும் போதெல்லாம் அந்த கடுஞ்சொல் நம்மளை கொன்று கொண்டே இருக்கும் என்பதற்காக தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு, அதனால் கடுஞ்சொல்லை சொல்லாதே என்று திருவள்ளுவர் கூறியிருப்பதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். தீமை என்ற சொல் இக்குறளில் ஆட்சி புரிகிறது. ஐயா அவர்கள் அச்சொல்லுக்கு பழி பாவங்களுக்கு அஞ்சாத கொடுஞ்செயல் என்று பொருள் கொள்ளுமாறு கூறுகிறார். அதனால்தான் பொய்யில் புலவர் பிறர் குறையை பிறர் தவறை என்று கூறாமல் பிறர் தீமையை என அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் என்று ஐயா நமக்கு கூறுகிறார். ஒருவருடைய தீமைகளை கூறுவது நன்றென்று என்று ஒருவருடைய தீமைகளை பிறரிடம் கூறுவது நன்றென்று என்றும் அதை அவரிடமே கூறி அவர்களை திருத்தலாம் என்பதனையும் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்ற குறள் மூலம் நமக்கு அறியும். இதனையே ஔவை கிழவி
ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்றும் போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் என்றும் கூறுகிறார். உயிர்களை கொல்லாமையையும் தீமையை சொல்லா குணத்தையும் வள்ளுவர் நல்லதை சார்ந்தது என்றே கூறுகிறார் என்று ஐயா கூறுகிறார். அப்பொழுது நல்லது எது என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு ஐயா விடையளிக்கிறார். உயிர்களை வளர்த்து வாழ்வதும் பிற நன்மைகளை சொல்லி வாழ்வதுமே நல்லது என்று ஐயா கூறி இதனுடைய புதை பொருளை நமக்கு விளக்குகிறார். அடுத்த குறளாவது, வேலோடு நின்றான் இடு என்பது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறள் கொடுங்கோன்மை என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. கொடுங்கோன்மை என்பது வளைந்த கோலை குறிக்கிறது. வளைந்த கோலானது இங்கு வளைந்த நீதியை நமக்கு எடுத்துரைக்கிறது. கோன்மை என்பது அரசனுடைய முறை செய்யும் தொழிலை குறித்து நிற்கிறது. கோடாத கோலை செங்கோல் என்றும் கோடிய கோலை கொடுங்கோல் என்றும் கூறி மன்னனின் நன்முறையையும் வன்முறையையும் வள்ளுவர் எடுத்துரைப்பதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். மன்னன் மக்களிடத்தில் தனக்கு சேர வேண்டிய வரி அல்லாத பிற பொருள்களை விரும்பி பெறுவது கொடுங்கோன்மை ஆகும் என்பது இக்குறளின் பொருள். மன்னன் மக்களிடத்தில் அறவழியில் இருந்து மாறுபட்டு பிற வழிகளில் கேட்டு பெறுகின்ற பொருட்களை இரவு என்ற வள்ளுவர் குறிப்பிடுவதாக ஐயா நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். கோலோடு நின்ற மன்னவன் மக்களிடத்தில் பெறும் பொருள்களை இரவு என்று திருவள்ளுவர் சொல்லி இருந்தாலும் அதனை பொருளால் பார்த்தால் அது களவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஐயா கூறியிருப்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு. கோல் கொண்டு நின்ற இத்தகைய மன்னர்களது கொடுஞ்செயலுக்கு காடுகளில் வேல் கொண்டு நின்று இடு என்று கூறி வழிப்பறி செய்யும் கள்வரது கொடுஞ்செயலை உவமையாக கூறி கொடாவிடில் துன்புறுத்துவோம் என்பதில் மட்டுமல்ல கொடுப்பதால் நன்மை ஏதும் இல்லை என்பதிலும் அவ்விருவரும் ஒத்து நிற்பதை வள்ளுவர் காட்டுவதாக ஐயா நமக்கு கூறுகிறார். வேலோடு நின்றான் என்ற சொல்லிலிருந்து கள்வன் அன்பு அறம் முதலிய எதனோடும் இல்லாமையும் மன்னன் கோலோடு நின்றான் என்ற சொற்களிலிருந்து அவன் அறிஞன் அமைச்சர் முதலிய எவரோடும் நில்லாமையும் நமக்கு புலப்படுகிறது. வேலோடு நிற்பவன் வாழும் காடும் கோலோடு நிற்பவன் வாழும் நாடும் பொருளோடு நிற்பவன் வாழ தகுதியற்றவை என்று வள்ளுவர் கூறுவதாக ஐயா எடுத்துரைக்கிறார். வேலோடு நிற்பவனின் கொடுமை ஒரு பொழுது மட்டுமே இருக்கும். ஆனால் கோலோடு நின்று அநீதி புரிபவனின் கொடுமையோ எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்று ஐயா கூறுகிறார். கோல் பிடிக்க வேண்டிய மன்னன் தன் பண்பை அடியோடு இழந்துவிட்டு வேலை பிடிக்கின்ற வேடனின் பண்பை பெற்றிருப்பதினால் அவன் மன்னனும் அல்ல மறவனும் அல்ல மனிதனும் அல்ல என்று திருவள்ளுவர் கூறுவதாக ஐயா நமக்கு எடுத்துக்காட்டு. முறை செய்யும் மன்னன் கொலை செய்யும் வேடனின் குணத்தை பெற்றிருப்பானே ஆனால் கொடியோரை தேடி தண்டித்து நல்லோரை காக்கும் நற்தொழிலை அவன் செய்ய விரும்ப மாட்டான் என்று கூறி கோலோடு நின்ற அரசனின் கொடுங்கோன்மையின் இழிவை காட்டுவதாக இக்குறள் அமைவதாக ஐயா சொல்லி இக்குறளை நிறைவு செய்கிறார். 4வது குறள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் என்று எழுதுகிறார். சினம் என்பது மக்களின் வேண்டாத தன்மையாகும். தீயானது சுடும் என்பது போல சினமாகிய குணம் சுடும் என்று திருவள்ளுவர் நம்மை எச்சரிப்பதாக ஐயா நமக்கு கூறுகிறார். சினமாகிய குணம் சுடும் என்று கூறி அதனை நெருப்பாக காட்டி அதற்கு சேர்ந்தாரை கொல்லி என்ற பெயரும் இட்டு அப்பெயரிலேயே அதன் இழி தொழிலையும் விளக்குகின்ற வள்ளுவரின் திறமையை எண்ணி ஐயா வியக்கிறார். நெருப்புக்கு இருக்கும் சேர்ந்தாரை கொல்லி என்ற பெயர் காரண பெயர். ஒரு பொருளை தீண்டிய நெருப்பானது அந்த பொருளையும் அழித்து தானும் இல்லாமல் அழிந்து போய்விடும். அது போல சினம் தான் பிறந்த விடத்தை மட்டுமின்றி அது புகுந்த விடத்தையும், அதாவது சினம் கொண்டவனையும் கொடுப்பவனையும் அழிக்கும் என்பது சேர்ந்தாரை கொல்லி என்ற சொல் மூலம் நமக்கு விளங்குவதாக ஐயா குறிப்பிடுகிறார். கொண்டவனையும் கொடுப்பவனையும் மட்டும்தான் சினம் அழிக்குமா என்றால் இல்லை, அதற்கும் விடையை தருகிறார். இவ்விருவரையும் மட்டுமின்றி சினம் இவர்களை சேர்ந்தவர்களையும் துன்புறுத்தும் என்று வள்ளுவர் இக்குறளில் கூறுவதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார்.
இதற்கு உதாரணமாக ராமாயணத்தில் ராமன் மீதான ராமன் மீது பூனி கொண்ட கோபமானது ராமனை மட்டும் காயப்படுத்தவில்லை, ராமனை சேர்ந்தவர்களையும் துன்புறுத்தியது என்பது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சினம் இனத்தை சுடும் என்று வள்ளுவர் அழுத்தி கூறியதிலிருந்து அன்பு இனத்தை தழுவும் என்பதனை நாம் அறிய முடிகிறது. சுடுகின்ற செயல் நெருங்கி நடைபெறுவது ஆதலின் சுடும் என்ற சொல்லுக்கு விலகி போய்விடுவர் என்ற பொருள் கொள்ளாமல் இனத்தார் நெருங்கி நின்றே பகைத்து கொண்டிருப்பர் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும் என்று ஐயா நினைக்கிறார். பேய் கொண்ட, கள்ளுண்ட, பித்துண்ட, தாக்குண்ட மக்கள் அனைவருமே அழிவை மட்டும்தான் இழப்பர், ஆனால் சினம் கொண்டவரோ வாழ்விழந்து அழிவர் என்பதனை ஐயா இங்கு நமக்கு உறுதிபட காட்டுவது. இல்லறத்தாரை மட்டுமல்ல துறவரத்தாரையும் சினம் பற்றுமையானால் அது அவருடைய தவத்தையும் அழித்து பிறவிக்கடலை கடக்க உதவுகின்ற பேரிந்த தெப்பத்தையும் அழித்துவிடும் என்பது இக்குறளால் நமக்கு புலப்படுகிறது. எனவே நாம் நல்முறையில் வாழ வேண்டும் என்று விரும்பினால் சினம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று கூறி இக்குறளை நிறைவு செய்கிறார் ஐயா. அடுத்ததாக அவர் எடுத்துக்கொண்டுள்ள குறள், இளம் என்று அசை இருப்பாலை காணின் நிலமெனும் நல்லால் நகும் என்று எழுதுகிறார். இது உழவு என்ற தலைப்பின் கீழ் வந்த ஒரு குறள். உழவு தொழில் சிறந்திருந்தும் அதனை செய்யாது சோம்பித் திரியும் மக்களின் இழிநிலையை இக்குறள் விளக்கி கூறுகிறது. எம்மிடம் எப்பொருளும் இல்லை என்று கூறி சோம்பலிலும் வறுமையும் கொண்டு வாடியிருக்கும் மக்களை கண்டு நிலம் நகைக்கும் என்பது இக்குறளின் பொருளாகும். வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அவ்வாறு எவரும் சோம்பி இருந்ததில்லை என்பதனை காணின் என்ற சொல் மூலம் காட்டுவதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இளன் என்று ஒருமையில் கூறாமல் இளம் என்று பன்மையில் கூறியிருந்ததிலிருந்து எங்கேயேனும் ஓரிருவர் இருந்தாலும் சோம்பேறிகளை அவ்வளவு பெருந்தொகையாக காண முடியாது என்பதும் குறளிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. நகும் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். நகும் என்பது மகிழ்ச்சியான சிரிப்பா என்றால் இல்லை, அது ஏளன சிரிப்பாக கொள்ள வேண்டும் என்று ஐயா நமக்கு எடுத்துரைக்கிறார். அவ்வாறு அதை ஏளன சிரிப்பாக கொண்டால் உழுது உண்டு வாழ நிலம் இருக்கின்ற பொழுதும் வறுமை வாழ்வு வாழ்வது இழிவு என்று வள்ளுவர் கூறுவதாக ஐயா எடுத்துரைக்கிறார். அத்தகைய இழிந்த வாழ்வு வாழும் மக்களை கண்டு நல்வாழ்வு வாழும் மக்கள் நகைப்பர் என்று கூறியிருந்தால் அது நன்மக்களுக்கு பழி வரக்கூடுமே என்று அஞ்சி வள்ளுவர் அதை வெடுத்து இறுதியாக அந்த நிலமே அவனை கண்டு சிரிக்கும் என்று எழுதியிருப்பதை கண்டு ஐயா மிகவும் வியக்கிறார். நிலத்தை பெண்ணாக ஓமிக்கிறார். நிலமெனும் நல்லாள் என்று எழுதுகிறார். ஒரு ஆண் மகனுக்கு பெண் தன்னை பார்த்து சிரித்தாள் என்பதனை விட ஒரு ஒரு நாணம் இருக்க முடியாது. ஆகையால் நிலத்தை பெண்ணாக உவமித்து பெண் மக்களிலும் கூட கெட்ட பெண்கள் அல்லாத நல்ல பெண்களே எள்ளி நகையாடுவர் என்பதனை நிலம் என்னும் நல்லாள் நகும் என்று சொற்கள் நமக்கு புலப்படுத்துகிறது. நல்லாள் என்ற சொல்லுக்கு நலமுடையவள், அழகுடையவள், ஒழுக்கமுடையவள் என்பதோடு இல்லாள் என்ற பொருளும் கொள்ளலாம் என்று ஐயா நமக்கு எடுத்துரைக்கிறார். தன்னை மகிழ்வித்து தானும் மகிழ்ந்து வாழ விரும்பாத கணவனை கண்டு இல்லாள் வெம்பி நகை கொள்வது போலும் நிலமகள் தன்னை தழுவி உழுது விளைவித்து உண்டு வாழ விரும்பாத ஆண்மகனை கண்டு நகைப்பால் என்பது இக்குறளின் கருத்தாகும். நிலமகளையும் குலமகளையும் இன்பப் பொருளாக்கி ஆண்மகனை இன்பம் துய்ப்பவனாக இக்குறளில் விவரித்திருப்பது வள்ளுவரின் பேரறிவை விளக்குவதாக அமைகிறது என்று கியாபே ஐயா அவர்கள் வள்ளுவருக்கு புகழாரம் சூட்டுகிறார். நல்லாலும் நன்னிலமும் இருந்தும் நல்வாழ்வு வாழாத நானிலை கண்டு மனைவி சிரிப்பால் நிலம் சிரிக்கும் என்பதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை வள்ளுவர், அந்த மாநிலமே அவனை கண்டு சிரிக்கும் என்று இக்குறளில் எழுதுவதாக ஐயா கூறுகிறார். நிலம் எனும் நல்லால் முயற்சியுடைய ஆண்மகனுக்கு செல்வம் அனைத்தும் வழங்குவாள் என்றும், அதுபோல நல்லாளாக்கி இல்லால்
அவள் அன்புடைய கணவனுக்கு அனைத்தையும் வழங்குவாள் என்று கூறி இக்குறளில் உள்ள புதை பொருட்களை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஈயாப்பே ஐயா அவர்கள். அடுத்ததாக ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட குறள் அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்ற குறள். இது புலால் உண்ணாமை என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறுகிறது. தன் ஊனை பெருக்குவதற்காக பிற ஊனை தின்பதும், தன் உயிரை வளர்ப்பதற்காக பிற உயிர்களை அழிப்பதும் மக்கட்பண்புடையார் செயல் அன்று என்று திருவள்ளுவர் கருதுவதாக ஐயா குறிப்பிடுகிறார். கொல்லாமையும் உண்ணாமையும் நல்லது என்பதோடு இக்குறள் நிற்கவில்லை. இவ்வாறு செய்வதனால் பெரும் பலனும் உண்டு என்பதனையும் இக்குறள் விவரித்து காட்டுகிறது. வேள்விகளை செய்வதினால் விரும்பியவற்றை பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை. அத்தகைய பெரும் பேற்றினை ஊனுண்ணாமையாலும் பெற முடியும் என்பது வள்ளுவரின் கருத்து மட்டுமல்ல, வள்ளலாரின் கருத்து. 1 அல்ல, 2 அல்ல, 100 அல்ல, 1000 வேள்விகளை செய்து பெறுகின்ற பேறுகளை புலால் உண்ணாமையால் பெற முடியும் என்று வள்ளுவர் கருதுவதாக ஐயா எடுத்துரைக்கிறார். அந்த 1000 வேள்விகளும் கூட வேள்வி என்று பொதுப்பட கூறாமல் நெய்வூற்றி செய்யப்படும் வேள்விகள் என்பதனை அவ்வி சொரிந்து என்ற சொற்களால் வள்ளுவர் குறிப்பிடுவதாக ஐயா கூறுகிறார். ஒன்றின் உயிரை கொன்று அதன் ஊனை உண்ணாமைக்கு 1000 வேள்விகளையும் ஈடாகாது என்று எண்ணிய வள்ளுவர் அதனினும் இது நல்லது என்று கூறியுள்ளதை வேட்டலின் என்ற சொல் மூலம் நாம் அறியலாம். இவ்வுலகில் தோன்றிய அனைத்து தேகங்களிலும் உள்ள ஆன்மாவை செற்சபையாகவும் அதன் உள்வொளியை பதியாகவும் யாதும் நீக்கமரக் கண்டு எவ்விடத்திலும் பேதமற்று இருத்தல் வேண்டும் என்பதனை வள்ளலார் தனது ஆன்ம ஒழுக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து உயிர்களிடத்திலும் மக்கள் தயவோடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்றும், உயிர்களை கொன்று அதன் ஊன் முதலியவற்றை வேள்வி தீயிற் கொட்டி விண்ணவரை மகிழ்வித்து வேண்டியவைகளை பெறலாம் என்பது வேதங்களின் கருத்தாக இருந்தாலும் கூட, புலால் உண்ணும் தேவர்களை விட புலால் உண்ணாதிருக்கும் மக்களே சிறந்தவர்கள் என்று கூறி ஐயா இதன் நிறைவு செய்கிறார். இவ்வாறு கூறலாம்: கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று கூறி நான் இந்த குறளை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக ஐயா கூறியுள்ள குறள் குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. நான் மிகவும் ரசித்து படித்த குறள்களில் இதுவும் ஒன்று. நிலையாமையை எவ்வாறு கூறியிருக்கிறார் என்பது இக்குறளுக்கு மிக மிக எண்ணி வைக்கத்தக்கது. இக்குறள் நிலையாமை எனும் தலைப்பின் கீழ் வருகிறது. நிலையாமை பற்றி கூற வந்த வள்ளுவர் நிலையில்லாதவற்றை நிலைத்து நிற்பவை என்று எண்ணி வாழும் வாழ்வு இழிந்த வாழ்வு என்று கூறுகிறார். நிலையில்லை என்பதனை நிலை நிறுத்தவே வள்ளுவரால் நிலையாமை கூறப்பட்டது என்பது என்னுடைய கருத்து. உடல் தோன்றும் பொழுதே உயிரும் தோன்றி உயிர் பிரிந்த போது உடலும் அழியத் தொடங்கும் என்பதனை நட்பு என்பதும் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை கூற இருப்பதாக ஐயா நமக்கு எடுத்துரைக்கிறார். நட்பு எனும் அதிகாரத்தில் கூறாத இந்த சிறப்பினை இக்குறள் மூலம் கூறுவதனால் இது நிலையாமைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், நட்புக்கும் எடுத்துக்கொள்ளலாம் என்பது ஐயாவினுடைய கருத்து. உடலை விட்டு உயிர் ஓடிப்போகும் என்று மட்டும் கூறினால் போதாது என்று எண்ணிய வள்ளுவர் அதற்கு ஒரு உவமையையும் கூட வேண்டும் என்று எண்ணி குடம்பை தனித்தொழிய பறவை பறந்து போவது போல் என்று எழுதுகிறார். என்றோ ஒரு நாள் எப்போதோ ஒரு பொழுதில் கூடு விட்டு புல், அதாவது பறவை வெளிப்பட்டு விடுவதை போல உடலை விட்டு உயிர் ஓடி போய்விடும் என்பதனை புல் பறந்தற்றே என்ற சொற்றொடர் நமக்கு விளக்குகின்றது. உடலுக்கும் உடம்பிற்கும் உள்ள உறவானது முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றது என்பதனை உடம்போடு உயிரிடை நட்பு என்று வள்ளுவர் கூறியிருப்பதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். நாலடியார் பாடல் ஒன்றில் யாக்கை நிலையாமை எனும் தலைப்பின் கீழ் ஒரு பாடல் வருகிறது. உள்நுனி மேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இன்னனியே செய்க அறவினை, இன்னனியே இருந்தான் கிடந்தான் தன் கீழலற சென்றான் எனப்படுதலார். இக்குறள் எவ்வாறு புல் நுனி மேல் உள்ள நீர்
வெயில் வரும்பொழுது காணாமல் போகிற அது போல உடலும் உயிர் உடலுடன் கொண்ட நட்பு என்று கூறுகிறது. அதனால் செய்ய வேண்டிய அறவினைகளை அன்றன்றே செய் என்று கூறுகிறார் நாலடியாரும் திருவள்ளுவரும். இக்கருத்தினையே திருக்குறளும் இக்கருத்தினையே நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சேதனமாய் அருவாய் நித்தமாய் இருக்கும் உயிரும் அசேதனமாய் உருவாய் அனித்தமாய் இருக்கும் உடலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒன்று சேர்ந்து பின் ஒன்றை விட்டு ஒன்று பிரியும் என்று எழுதுகிறார். அவ்வாறு ஒன்றாக பிறந்து ஒன்றாக இருக்கும் உடலும் உயிருமே நிலையற்றது என்று கூறும்பொழுது இவ்வுலகில் நிலையானது எது என்ற கருத்தினை வள்ளுவர் இங்கு முன்வைப்பதாக ஐயா அவர்கள் கூறுகிறார். ஆகையால் இந்த உலகில் எதுவும் நிலையானது அல்ல, நினைத்த அறவினைகளை அன்றன்றே செய்ய வேண்டும் என்பதனை வள்ளுவர் பெருந்தகை கூறுவதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை வள்ளுவன் கூறியுள்ளது போல் எப்புலவனும் எம்மொழியிலும் கூறவில்லை என்பது நமக்கு மிக தெளிவாக புலப்படுகிறது. அடுத்ததாக ஐயா எடுத்துக்கொண்ட குறள் திருக்குறளின் முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உளது என்ற குறள். எவ்வாறு எழுத்துக்கள் எல்லாம் அகரமான முதலை உடையனவோ அவ்வாறு பல உயிர்களை கொண்ட இவ்வுலகம் இறைவனாகிய முதல்வனை உடையது என்பது இதனின் கருத்து. இதில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1ஆக எழுத்துக்கள் 247க்கும் எழுத்து தலைமை தாங்குவது போல மண், நீர், காற்று, தீ, வெளி ஆகிய 5 பூதங்களை கொண்ட இவ்வுலகுக்கு இறைவன் தலைமை தாங்குகிறான் என்று வள்ளுவர் கூறுவதாக ஐயா குறிப்பிடுகிறார். தமிழ் மொழி மட்டுமல்ல, பல மொழிகளை கொண்ட எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தையே முதலாக உடையது போல பல உயிர்களை கொண்ட இவ்வுலகமும் இறைவனையே முதலாக உடையது என்பது திருவள்ளுவரின் கருத்தை ஐயா நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். எழுத்துக்கள் மட்டும்தான் அகரத்தை முதலாக உடையனவா என்றால் இல்லை. ஐயா கூறுகிறார் சொற்களும் அகரத்தையே முதலாக உடையன. எவ்வாறு என்று காண்போம். மக்கள் முதலில் வாயை திறக்கும் போது ஆ என்று ஒலித்து விட்டது. பின் திறந்த வாயை மெல்ல மூடி திறந்தால் அம்மா என்றும் அழுத்தமாக மூடி திறந்தால் அப்பா என்றும் ஒலிக்கிறது. மக்கள் இவ்வுலகில் முதலில் கண்ட தாய் தந்தையர்க்கு முதலில் ஒலிக்கின்ற சொற்களையே பெயராக வைத்திருப்பதும், அதிலும் மெல்லோசையை மென்மையுடைய தாய்க்கும் வல்லோசையை வன்மையுடைய தந்தைக்கும் வைத்து அழைப்பதாகவும், ஆடு மாடுகளும் கூட அலரும் பொழுது அம்மா என்ற சொல்லே வருவதாலும் அந்த அம்மா என்ற சொல் அகரத்தை முதலாக உடையதையும் ஐயா இங்கு நமக்கு விளக்குகிறார். ஐயா இவ்வாறு குறிப்பிடுகிறார். இவ்வாறு சொற்களும் அகரத்தை முதலாக உடையது ஆதலால் அகர முதல எழுத்தெல்லாம் என்று கூறுவதற்கு பதிலாக அகர முதல சொல்லெல்லாம் என்று சொல்ல தோன்றுகிறது என்று ஐயா எழுதுகிறார். வடிவத்திலும் மட்டுமல்ல, ஒலியிலும் கூட அவ்விதமே. பிரணவத்தின் ஒலி ஓம் என்பதாகும். இதை ஒலிப்பதினால் ஆ என்று வாயை திறந்து ஊ என்று குவித்து இம் என்று மூட வேண்டும் என்று கூறுகிறார். இதிலிருந்து ஓம் என்பதனை ஒலிக்க ஆ ஊ இம் என்ற எழுத்துக்களும் அவற்றின் ஒலிகளும் தேவை என்பதனை வள்ளுவர் கூறுவதாக ஐயா இங்கு நமக்கு எடுத்துரைக்கிறார். அதை அறிந்தே சிவவாக்கியார் என்ற சித்தர் ஒருவர் ஆகார காரணத்துளே அடங்கி நின்ற வையகம், உகார காரணத்துளே ஒடுங்கி நின்ற வையகம், மாகார காரணத்துளே மயங்கி நின்ற வையகம் என்று எழுதுவதாக ஐயா நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளார். அதன் பிறகு ஐயா கூறுகிறார், ஆவை சரிபாதியாக வெட்டுங்கள், மேற்பாதி வாவாகவும் கீழ்பாதி ஏ, அதாவது மாவை திருப்பி போட்டது போல இருக்கும். மேல்பாதியான வாவை வலது கோட்டில் வெட்டினால் ஒரு தனிக்கோடும் ஊ என்ற எழுத்தும் தோன்றும் என்கிறார். ஆகையால் இம்மூன்றும், அதாவது ஆ ஊ மா என்றாகி ஓம் என்று ஒலிக்கும் என்று ஐயா கூறுகிறார். அதன் பிறகு கடவுளையும் அகரமானது விட்டுவிடவில்லை என்று ஐயா எழுதுகிறார். எவ்வாறு என்று பார்த்தோமேயானால், தனிக்கோடு ஊ மா என்ற 3 துண்டுகளும் கடவுள், உயிர், மாயை என்றாகின்றன என்று கூறுகிறார்.
மாவானது மாயையின் முதல் எழுத்து, உயிரின் முதல் எழுத்து, தனிக்கோடு இறைவனது அரு உரு என்று ஐயா குறிப்பிடுகிறார். மா என்ற மூன்றையும் கடவுள், உயிர், மாயை என கண்டோம். சித்தாந்திகள் இதனை பதி, பசு, பாசம் என்று குறிப்பிடுவதாக ஐயா நமக்கு எடுத்து காட்டுகிறார். தனிக்கோடாகிய இறைவன் உயிர் தன்னை அடையட்டும் என கருணை காட்டி உயிர் முன் சென்று நிற்கிறார். என்ற உயிர் இறைவனை அடைய துடியாய் துடிக்கிறது. ஆனால் மா என்ற மாயை உயிரை முழுவதுமாக பற்றி கொண்டு இறைவனை அடைய விடாமல் தடுத்து அந்த உயிரை இவ்வுலகிற்கு இழுத்து வருகிறது என்பதனை அந்த என்ற எழுத்து நமக்கு காட்டுவதாக ஐயா கூறுகிறார். உயிரானது மாயையையும் விட முடியாமல் இறைவனையும் அடைய முடியாமல் இடையில் துன்புற்று வருந்துவதை இந்த அகரம் என்ற ஒரே ஒரு எழுத்தின் மூலம் நாம் அறியலாம் என்பதனை ஐயா எடுத்து காட்டுகிறார். உலகம் இறைவனை முதலாக உடையது என்று கூறியதிலிருந்தே உயிரை இரண்டாவதாகவும் மாயையை மூன்றாவதாகவும் உடையது என்பது தானாகவே தோன்றும் என்று கூறுகிறார். இம்மூன்றும் முப்பொருள் உண்மை எனப்படும். இதனை அகரம் தன்னுள் கொண்டு ஒளி வீசுகிறது என்று கூறி இக்குறளின் புதை பொருளை நமக்கு தெளிவுபட விளக்கி ஐயா இந்த குறளை நிறைவு செய்கிறார். இதுவரை 8 குறள்களில் உள்ள புதை பொருள்களை கண்டோம். இப்பொழுது 4 குறள்களில் உள்ள மறைபொருளை காண்போம். முதல் குறளாக ஐயா எடுத்துக்கொண்டுள்ளது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதற்கு ஐயா கூறுகிறார், பொதுவாக நாம் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் இவ்வுலக பற்றினை விடுவதற்கு இறைவனுடைய பற்றை பற்றுக என்றுதான் கூறுவார்கள் என்று கூறுகிறார். ஆனால் ஐயா இதற்கு எவ்வாறு விளக்கம் சொல்கிறார் என்றால், இவ்வுலக பற்றை துறந்த துறவியை முதலில் பற்று, பிறகு அவன் பற்றியிருந்த இறை பற்றை பற்று, அப்பொழுது இவ்வுலக பற்று எளிதில் விடும் என்று இக்குறளில் புதைந்துள்ள மறைபொருளை. அதுபோல இக்குறள் கடவுள் வாழ்த்தில் இடம்பெறவில்லை. அதனால் பற்றற்றான் என்பது கடவுளை இங்கு உணர்த்த வரவில்லை என்பதும் இக்குறள் துறவு என்ற தலைப்பிலேயே கூறப்பட்டுள்ளது ஆகலின் பற்றற்றான் என்பது துறவியையே குறிக்கும் என்றும் ஐயா நமக்கு தெளிவுபட எடுத்து காட்டுகிறார். ஆகையால் இவ்வுலக பற்றினை விடுவதற்காக பற்றற்ற துறவியின் பற்றை பற்றி பிறகு அவன் பற்றி இருக்கும் இறைவனின் பற்றை பற்றினால் இவ்வுலக பற்றிலிருந்து நாம் விடுபடுவோம் என்ற மறைபொருளை காட்டி இக்குறளை நிறைவு செய்கிறார் ஐயா. அடுத்ததாக உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற குறளை எடுக்கிறார். இக்குறள் நட்பு என்ற அதிகாரத்தின் கீழ் வருகிறது. இதற்கு பொதுவாக விளக்கம் கூறுபவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் என்று ஐயா கூறுகிறார். அதை காண்போம். ஆடை நழுவிய பொழுது மனிதன் தன் கைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொள்வதில்லை. அவன் கேளாமலேயே அவனது கைகள் விரைந்து சென்று நழுவிய ஆடையை பிடித்து நிறுத்தி இடையில் கட்டி விடுகின்றன. அதுபோல நண்பனுக்கு இடையூறு ஏற்பட்ட பொழுது அவனை கேளாமலேயே வலியச் சென்று அவன் இடரை போக்கி உதவி செய்ய வேண்டும் என்பதாம் என்று பொதுப்பட இதற்கு விளக்கம் அளிப்பார்கள் என்று ஐயா கூறுகிறார். இந்த விளக்கத்தை நாம் கண்டோம் என்றால், உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்த குறளில் இழந்த என்ற சொல்லுக்கு நழுவிய என்ற பொருளையே பிறர் எல்லாம் கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஐயா இதற்கு இழந்த என்ற சொல்லுக்கு பறி கொடுத்த என்று பொருள் எடுக்க சொல்கிறார். அவ்வாறு பொருளை எடுத்தோமே ஆனால் ஆடையை பறி கொடுத்தவனுடைய கை அவனை கேளாமலேயே சென்று மூடி மறைத்து மானத்தை காப்பது போல துன்பங்களை கண்ட நண்பனுடைய துன்பங்களை கேட்கும் முன்னரே விரைந்து சென்று போக்குவதுதான் சிறந்த நட்பு என்று கூறி இழிந்த என்ற சொல்லுக்கு நழுவிய என்று பொருள் கொள்ளாமல் பறி கொடுத்த என்ற பொருளை போட்டு இந்த குறளில் உள்ள மறை பொருளை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஐயா. அடுத்த குறளாவது திணற் பொருட்டார் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில். புலால் மறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. பொதுவாக இதற்கு உண்பதற்காக ஊன் வாங்குவார் இல்லை என்றால் விற்பவரும் இல்லை என்றே பொருள் கூறுவார்கள். ஆனால் ஐயா இதற்கு எவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்னா,
தின்பதற்காக என்று உலக மக்கள் கொள்ளுவதில்லையானால் விலை பெற்று பூண் தருபவர் எவரும் இருக்க மாட்டார் என்று கூறுகிறார். அதாவது நாம் உண்ண வேண்டும் என்ற ஒரு இச்சை வரும்போதுதானே ஒன்றை கொள்கிறோம். அது கொள்வதால் தானே அது விற்கப்படுகிறது. ஆகையால் நாம் உண்ண வேண்டும் என்ற அந்த இச்சையை நாமே நிறுத்திவிட்டால் அதை கொல்லவும் வேண்டாம், அதனை விற்கவும் வேண்டாம் என்பது ஐயாவின் கருத்து. தின்பதற்காக வாங்குபவர்கள் இல்லையானால் பொருளுக்காக கொன்று விற்பவர் எவரும் இருக்க மாட்டார்கள் என்பதே வள்ளுவரின் கருத்தாகவும் வள்ளுவரின் கருத்து என்பதனை ஐயா நமக்கு முன்வைக்கிறார். சரி, கொன்றதை கொல்லதானே கூடாது, கொன்றவற்றை தின்கலாமே என்று கேட்பவருக்கும் வள்ளுவர் பதில் சொல்வதாக ஐயா கூறுகிறார். கொல்வதும் பிற உயிர்களை கொல்வதும் தவறு, கொன்ற உயிர்களை தின்பதும் தவறு என்று வள்ளுவர் கூறியதாக ஐயா தெளிவுபட நமக்கு எடுத்து காட்டுகிறார். இறுதியாக இறுதி குறளாக செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்ற குறளை எடுத்தோம். இக்குறளுக்கு பொதுவாக விளக்கம் அளிப்பவர்கள், பெரியவர்கள் பிறரால் செய்தற்கரிய காரியங்களை செய்வார்கள், சிறியவர்கள் அத்தகைய அரிய காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்றே கூறுவர். ஆனால் ஐயா இதற்கு எவ்வாறு விடையளிக்கிறார் என்றால், இக்குறளில் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய அந்த காவை எடுத்து பூவாக மாற்றும்படி நமக்கு அறிவுறுத்துகிறார். அவ்வாறு மாற்றினோமே ஆனால் பெரியவர்கள் பிறரால் செய்தற்கு முடியாத அரும்பெரும் காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் சிறியவர்கள் தங்களால் செய்ய முடிந்த எளிய காரியங்களை கூட செய்ய மாட்டார்கள் என்பதனை விளக்குவதற்காக இந்த குறளை இவ்வாறு படிக்க சொல்கிறார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்குரிய செய்களாதார் என்று படித்தால் இக்குறளில் உள்ள மறைபொருள் நமக்கு தெளிவாக விளங்கும் என்பதனை கூறி நிறைவு செய்கிறார் ஐயா அவர்கள். இக்குறளின் ஒரு வரிகளையும் நான் படிக்கும் பொழுது திருவள்ளுவரே ஐயாவாக இருந்து இதை எழுதியிருப்பார் போலும் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு வரியையும் இவ்வாறு தெளிந்து ஒவ்வொரு பொருளுக்கும் இதுதான் இருக்க வேண்டும், இதுதான் இருக்க வேண்டும் என்று இவ்வளவு ஆராய்ந்து இதனை எழுதியிருப்பாரேயானால் திருவள்ளுவரே ஐயாவாக பிறந்துதான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகையால் இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். உயர்ந்தவற்றையெல்லாம் இயற்கை பாதுகாக்கும் என்ற கூற்றின்படி தெய்வப்புலவனால் எழுதப்பட்ட தெய்வ நூலையும் ஐயா கியாபே அவர்களின் தமிழ் தொண்டினையும் அவர் தம் சிறப்பினையும் இயற்கையே பாதுகாத்து வளர்க்கும் என்று கூறி இந்த நல் வாய்ப்பினை அளித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி. நன்றி அம்மா, நன்றி. மிக சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. உயர்ந்தவற்றையெல்லாம் தெய்வம் பாதுகாக்கும் என்று முத்தாய்ப்புடன் முடித்தீர்கள். மிக அருமையான உரையாக இருந்தது. கணீர் என்ற சொல், குரல் வளம், சொல்லாடல் மிக அருமையாக இருந்தது. ஆற்றொழுக்கமான பேச்சு, அருமையான உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகளை சொன்னீர்கள். ஔவையார், கம்பரை பற்றி சொன்னீர்கள், ஔவையாரை சொன்னீர்கள், நாலடியாரை பற்றி சொன்னீர்கள், சிறுகதை கூட ஒன்று சொன்னீர்கள். ஆக அந்த விதத்திலே மிக சிறப்பான ஒரு சுவாரஸ்யமான உரையாகவும் அதே சமயத்திலே சிந்தைக்கு விருந்து தரக்கூடிய ஒன்றாகவும் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. அடுத்ததாக நம்முடைய அடுத்த 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு நம்முடைய இணைபவர் அம்மா மணிமேகலை கண்ணன் அவர்கள், கியாபே அவர்களின் திருமகள். அவர் தன்னுடைய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அம்மா வாங்கம்மா. சேயோன் அவர்கள் இப்போது நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர்களை நான் வருக என்று வரவேற்கிறேன். வாங்க ஐயா. மணிமேகலை அம்மா வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். முதலில் மாணவி சுபாஷினிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான பேச்சு, மிக சிறப்பாக இருந்தது. திருக்குறளை இன்றைய மாணவர்கள் இவ்வளவு ஆர்வமாக படித்ததும் அதை ஒரு இணைய வழி ஒரு சொற்பொழிவாற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போதே இந்த ஏற்பாடு செய்த எங்கள் அன்பு சகோதரர் CR அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றே நான் சொல்கிறேன். ஏனென்றால் இது ஒரு
கியாப்பேவுடைய கனவுகளில் ஒன்று இது. முத்தமிழ் காவலருடைய கனவு எல்லோரும் திருக்குறள் படிக்க வேண்டும், எல்லோருமே திருக்குறளை பரப்ப வேண்டும், எல்லோருமே திருக்குறள் வழியில் வாழ வேண்டும் என்று அவர் சிந்தித்தவர். அந்த வழியிலே இன்றைக்கு மாணவர்களை அந்த வழியில் நீங்கள் கொண்டு செல்வது என்பது மிக ஒரு சிறப்பான ஒன்று. என் தந்தை முத்தமிழ் காவலர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், ஆனால் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இதை அப்பா மேடையில சொல்லி கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் பகவத்கீதையிலும் அதே மாதிரி திருவாசகத்திலும் கூறியபடி நம்மால் நடக்க முடியாமல் போனால் போகலாம், அதை படித்து விட்டு. ஆனால் திருக்குறள் மனிதன் மனிதனுக்காக சொன்ன ஒரு வாழ்வியல் நூல் அது. அதை படித்தால் நாம் வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதனால்தான் இது வாழ்வியல் நூல் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை இளைஞர்களும் இன்றைய மாணவர்களும் விரும்பி படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கு எனக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சான்று கிடைத்தது. அது என்னவென்றால், ஒரு 12 வயது சிறுவன், நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த புலனத்திலே தான் வந்தது. ஒரு கூட்டத்திலே ஒரு 12 வயது சிறுவனை பேட்டி காண்கிறார்கள். அந்த சிறுவன் திருக்குறளை எழுத்து எண்ணி படித்திருக்கிறான். நான் சும்மா சாதாரணமா பேசும்போது சொல்லுவேன், எழுத்தெண்ணி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு வார்த்தைக்காக சொல்ல வேண்டியது. ஆனால் திருக்குறளை அந்த பையன் உண்மையிலேயே எழுத்தெண்ணி படித்திருக்கிறான் என்பது எப்படி என்பதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். திருக்குறளில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? திருக்குறள்ல தலைப்புகள் நீங்களாக மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன என்றால் 40,900. 40,900 எழுத்துக்கள் திருக்குறளில் இருக்கின்றன என்று அந்த பையன் சொல்கிறார். இதிலே உயிரெழுத்து 3074, மெய்யெழுத்து 12,729, ஆயுத எழுத்து 50. இவை நீங்களாக உயிர் மெய் எழுத்து 25,047. என்ன பாருங்க, இது எல்லாம் 3 கூட்டுங்க, இந்த 40,900 வந்துருதுங்க. என்ன மாதிரி அவன் எழுத்தெண்ணி படித்திருக்கிறான் பாத்தீங்களா? அதை விட இன்னும் வர்றது பாருங்க. உயிரெழுத்திலே அதிகமாக திருக்குறளை நம் திருவள்ளுவர் ஐயா பயன்படுத்தி இருக்கிறது என்ன எழுத்து என்று கேட்டால், உயிரெழுத்திலேயே அதிகமாக பயன்படுத்தி இருப்பது ஆ என்ற எழுத்து. அது 802 முறை வருகிறது. குறைவாக உயிரெழுத்திலேயே குறைவாக பயன்படுத்திய எழுத்து ஐ, அது 16 முறை வருகிறது. பயன்படுத்தாத எழுத்து என்னவென்றால் அது ஔ. ஔ என்ற எழுத்தை ஔடதம் ஔவையார் என்று எழுதுகிறோமே, ஓ போட்டு லா, அது போடவில்லை. அதுக்கு பதிலாக ஆ இவ் என்ற எழுத்தை 1-2 இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். சரி, மெய்யெழுத்தில் அதிகமாக வரும் எழுத்து எது என்றால் 2 சுழி இன். எத்தனை முறை வருகிறது தெரியுமா? 2062 முறை. குறைவாக வருகிற எழுத்து மெய்யெழுத்திலேயே இவ், அது 37 முறை வருகிறது. அது மட்டுமல்ல, திருக்குறளிலேயே பெரிய குறள் என்ன என்று கேட்டால் 39 எழுத்துக்களை கொண்ட குறள், அது 957ஆம் எண் உள்ள குறள். இப்படி இன்னும் பல அரிய கருத்துக்கள். ஒரு 12 வயது சிறுவன் திருக்குறளை எழுத்து எண்ணி படித்து நமக்கு செய்திகள் சொல்கிறான் என்று நினைக்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நேரத்திலே இந்த திருக்குறளை இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டு செல்ல நமது பாரத பிரதமர் அவர்கள் மலேசியாவில் திருவள்ளுவருக்கு இருக்கை ஏற்படுத்த போகிறோம், மலேசிய அரசாங்கம் அது இருக்கை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு அரிய தகவலை சொல்லி இருக்கிறார்கள். இது இன்னும் நமக்கு மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எப்படி திருக்குறள் இப்பொழுது திருக்குறளும் திருவள்ளுவரும் உலகமெல்லாம் சென்று அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இதைத்தான் இந்த பையன் படிச்சதுன்னு நான் என்ன என் மனசுல தோணுச்சுன்னா,
படிக்கிறது எதுக்குன்னா கற்க கசடர கற்க, கர்த்த பின் அதற்கு நிற்கன்னு கற்க கசடர கற்க. படிக்கும் போதே குற்றம் நீங்க படிக்கணும். ஆனா படிக்கிறதோன்னு நின்னுடாம படிச்சதுக்கு அப்புறம் அதன்பால் நடக்கணும். இதைத்தான் இப்பொழுது நீங்க திருக்குறள் புதைபொருள்ல ஐயா சொன்னதை படிக்கிறதோடு விட்டு விடாத, அதே மாதிரி நடக்கணுங்கிறதுக்கு நீங்க சொன்ன இந்த 2 குறள் என் மனசுல ரொம்ப சிறப்பாக நீங்க எடுத்துரைச்சீங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரா மானமாங்கிற நேரம் வந்ததுன்னா உயிரை கொடுத்தாவது ஒழுக்கத்தை காப்பாத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கு உதாரணத்தை பட்டத்தை சொன்னீங்க. நூல் தான் ஒழுக்கம். இது ரொம்ப நல்ல சிறப்பா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். உங்களுடைய இதுக்கு ரொம்ப நன்றி, சிறப்பு. அதே போலதான் இந்த வாழ்விற்கு திருக்குறள் ஒரு வாழ்வு நூல். அந்த ஒரு நூலை படிச்சாலே நாம வேற எதையும் படிக்க வேண்டியது இல்லைங்கிறதுக்காக தான் புலவர் நத்தத்தனார் பாட்டை சொல்லுவாங்க. 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு சென்று பகர்ந்ததன்மின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உள்ளதோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீட்டு இருக்கலாம் அப்படின்னு நத்தத்தனார் சொன்னதாக அப்பாவுடைய பேச்சுல நான் கேட்டிருக்கேன். ஆக இன்றைக்கு நீங்க இளைஞர்கள் பண்ணது ஐயாவுடைய நினைவலைகள்னு கொடுத்திருந்தா கூட ஐயா உயிரா போட்டுனது இந்த திருக்குறளை தான். அந்த திருக்குறள் புதைபொருள்ல சொன்ன நீங்க இந்த ஒவ்வொரு குறளுமே என்னை சிந்திக்க வச்சுது. இந்த செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்குரிய செய்கலாதாருங்கிறத இன்னும் ரொம்ப எளிமையா எப்படி சொல்வார்னா, செயற்கரிய செய்வார் பெரியர் முதல் அறள் குறள்லயே முடிஞ்சு போச்சு. திரும்பியும் சிறியவர்கள் செய்ய மாட்டார்கள்னு சொன்னா அது கூறியது கூறல்ங்கிற மாதிரி வரும். ஆக திருவள்ளுவர் அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. மிக அரிய செயல்களை செய்யக்கூடியவங்க பெரியவங்க, ஆனா செய்யக்கூடிய சிறிய செயற்கு உரிய செயல்களை கூட செய்யாதவங்க சிறியவங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க கூட்டத்துல. இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் இந்த நிறைய குறள்ல சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கடல்ல முத்து குளிக்கிறவங்க அந்த மூச்சு அடக்கி முத்து குளிக்கிறதுக்கு ஏற்ப முத்துக்களை அள்ளி வர்ற மாதிரி நூல்களை நம்ம எழுத்தெண்ணி ஆழ்ந்து படிக்க படிக்க நிறைய கருத்துக்களை சொல்லலாங்கிறத ஐயா அந்த மாதிரி ஆழ்ந்து சிந்திச்சு நிறைய சொல்லியிருக்காங்க. காலம் நிறைய எனக்கு 10 மணித்துளிகள்னு சொல்லியிருக்கிறாரு ஐயா. நிறைய பேர் ஆர்வமா இதுல ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப நிறைய பேர் ஆர்வமா கலந்துக்கிறாங்க. நான் நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கு அப்பா சொன்னதை தான் செய்வாரு, செஞ்சதை தான் சொல்லுவாரு. அதே மாதிரி ஒழுக்கம்ங்கிறத உயிரா கடைப்பிடிச்சது அவர் வாழ்ந்து காட்டினது மட்டும் இல்ல, எங்களையும் அந்த மாதிரி ஒழுக்கத்துல நடத்தினாருங்கிறதுக்கு நான் என் ஒரு சிறிய சம்பவத்தை என்னுடைய மகள் பேசும்போது சொன்னா, நான் சொல்லலான்னு இருந்தேன். தான் உயிரோடு இருக்கும் போதே சமாதி கட்டி வச்சு அந்த சமாதியில போய் எல்லாம் உட்காந்து அவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்லும் போது, இப்படித்தான் வாழணும்னு நான் வாழ்த்து உங்களை வளர்த்திருக்கேன். இந்த சமாதி எதுக்காக அப்படி கட்டியிருக்கேன்னாக்கா, எனக்கு பின்னாலும் நீங்க யாரும் தவறு செய்யாம ஒழுக்கத்தோட வாழணும். அப்படி தவறு செய்வீர்களானா இங்க இடத்துக்கு வரும்போது நான் சொன்ன அறவுரையும் அறிவுரையும் உங்களுக்கு நினைவுக்கு வரும். யாரும் தவறு செய்ய மாட்டீங்க, ஒழுக்கத்தை காப்பாத்துவீங்கன்னு. ஒழுக்கம் தனக்கு பின்னாலும் தன் பிள்ளைகள் யாரும் ஒழுக்கம் தவறி நடக்கக்கூடாதுங்கிறதுல உயிரா இருந்தாரு அப்பா. அதைத்தான் அவரு சொல்லணும். 2வது அவர் மாணவர்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரையோட நான் என்னுடைய இதை நிறைவு செய்யறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, மனிதனுக்கு வாழ்வு 100 வயசு ஆயுசு 100 அப்படின்னு சொல்றதும் 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்துறதும் ஒரு மரபு. அந்த ஆயுசு 100ல 5 20கள் அடங்கி இருக்கு. இந்த 5 20கள்ல ஒவ்வொரு 20ம் ஒரு பருவத்தை குறிக்குது. இந்த முதல் 20 தான் மாணவ பருவத்தை குறிக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முதல் 20 எவன் ஒருவன் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அடங்கி நடக்கிறானோ அவனுக்கு மீதி உள்ள 80 ஆண்டுகளும் உலகமே அவனுக்கு அடங்கி நடக்கும் என்ற ஒரு அரிய கருத்தை சொல்லி அந்த
வேண்டுமாம் பணுவல் துணிவு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பணிவு வேண்டும். பதவி வர்றையில பணிவு வேணும்பாங்க. எப்பவுமே அந்த பணிவு விடக்கூடாது. அந்த பணிவுங்கிறது மனிதனுக்கு வாழ்க்கையில தேவை. அது முதல் 20 மாணவர்களுக்கு அவசியம் தேவை. ஏன்னா மாணவர்கள் தான் எதிர்கால தலைவர்கள், இன்றைய நாட்டின் தலைவர்கள் அப்படின்னு ஐயா அன்னைக்கு நகைச்சுவையா சொன்னாங்க. எனவே இன்றைய மாணவர்கள் இந்த அளவு நீங்க எல்லாம் படிச்சுட்டு சொல்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. முத்தமிழ் காவலருடைய கருத்துக்களை, நூல்களை, அதுவும் குறிப்பாக திருக்குறளை எடுத்து மாணவர்களுக்கு பேச வைக்க இந்த அமைப்பு 3 அமைப்புகளையும் நான் மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. மகிழ்ச்சியும் கூட. அழைப்புக்கேற்ப திருக்குறளிலே புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அகழ்ந்து எடுத்து கொடுத்தீர்கள் இருவருமே என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அல்லது எங்களால் கொடுக்க முடிந்த நேரம் மிக சிறிதாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். மிக்க நன்றி அம்மா. இப்பொழுது நண்பர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம்மிடையே அருள் தந்தை அவர்கள், ஜான் பக்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய இணைந்து நம்மை பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய கலிமாமணி முனிவர் சேயோன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தாமதமாக தான் வந்தேன். என்னால ரொம்ப அருமையா பேசினாங்க. திருக்குறள் புதைபொருள் கியாபி ஐயா அவருடைய முத்தமிழ் காவலுடைய நூலை பற்றி மணிமேகலை அம்மா சொன்னபடி மிக அருமையா பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா 1979 என்று கருதுகிறேன் ஐயா அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். முத்தமிழ் காவலர் அவருடைய இல்லத்துல திருச்சியில அம்மாவுக்கும் தெரியும். அவங்க அம்மா சக்தி சபைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. சக்தி மன்றமும் சக்தி சபைன்னு நினைக்கிறேன் இல்லம்மா. அதுல போய் உறுதியும் இறுதியுங்கிற பொருளை நான் பேசியிருக்கேன். எனக்கு இப்ப நினைவு வருது. அவங்கள பார்த்த உடனே திருவேங்கடம் சார் தான் என்ன அறிமுகப்படுத்தினார் உங்கள்கிட்ட. விஜய திருவேங்கடம் இருந்தார்ல, அப்பதான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேடியோல. அப்ப முத்தமிழ் காவலர் ஐயாவும் பார்த்திருக்கேன், மணிமேகலை அம்மாவும் பார்த்திருக்கேன். உண்மையிலே மிக அருமையான தகவல்கள். அதுவும் இளைஞரை வச்சு, அதுவும் சொன்ன மாதிரி இக்கால இளைஞர்கள் வருங்கால தலைவர்கள், அதற்கு ஒரு சான்று மிக அருமையா பேசினாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒழுக்கத்தையும் சரி, செயற்கு உரிய செய்யாதவர்கள் சரியன்னு அவர் அது ரொம்ப பேசப்பட்ட திருக்குறள். ஐயா அவர்கள் சொன்னதை பல மேடைகள்ல பலர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மனிதனுக்கு பாடியது அந்த 3 தொடரையும் எல்லாரும் சொல்லுவது. ஆனால் அதற்கு பதியம் போட்டது, அதற்கு வித்திட்டவர் கியாபி முத்தமிழ் காவலர் ஐயா அவர்கள் தான். அதே மாதிரி அவர்கள் சொன்னது எறும்பின் சுறுசுறுப்பும், எருதின் முழுது உழைப்பும், கழுதையின் பொறுமையும், காகத்தின் கூட்டுறவும், நரியின் தந்திரமும், நாயின் நன்றியும், மானின் மானமும் மனிதனுக்கு வேண்டும் பார். ஐயோ, அவர்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஆகையினால அருமையான ஒரு தகவல். அதுவும் இளைஞர் மூலமா சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்தது. மணிமேகலை அம்மா அவர்களுக்கே நிறைய பேசக்கூடியவர்கள் தான். காலத்தின் அருமைகிறது எளிமையாக, இனிமையாக, அருமையாக, தெளிவாக அனைவர் மனத்திலும் பதியும்படி சொன்னதற்கு நெஞ்சார் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்து. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் இன்னொரு கூட்டத்திலே முழு நேரம் பேச வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தையும் இப்போதே உங்கள்கிட்ட வைத்து விடுகிறேன். மிக்க நன்றி. இணைந்ததற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய இந்த நயவுரையாளர் சுபாஷினி பாலகணேஷ் அவர்களின் தந்தையார் இணைந்திருப்பதாக அறிகிறேன். அவர் பெருமைப்படக்கூடிய தருணமாக இதை நான் கருதுகிறேன். ஐயா, நீங்கள் உங்கள் மகளை எவ்வாறு இப்படி பயிற்றுவித்தீர்கள் என்று கூறினால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வீடியோ கூட காட்டலாம் சார், உங்க முகத்தை கூட பார்க்க முடியும். நாங்க ஐயா நான் இப்போ மகளை அழிச்சுட்டு போறதுக்காக வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன், கார் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். சரி சரி, பேச முடியல. எல்லாம் இந்த குழுவில் உள்ள பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு, அதுதான் எனக்கு பரிபூர்ணம். உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் இருந்தாவே ஐயா ஜெயராஜ் ஐயா, இளங்கம்பபாரதி ஐயா சொல்ற மாதிரி குருமார்களும் பெரியவர்களும் வாழ்த்துனாவே அந்த வாழ்த்துக்கள் நம்மளை வாழ வைக்கும்னு. அதே மாதிரி நீங்க எல்லாம் வாழ்த்துங்க, அந்த குழந்தைங்க வளரட்டும். எளியன் அவ்வளவுதான், நம்ம எதுவும் பண்ணல, எல்லாம் இறை அருள். அதாவது ஐயா சொல்லுவாங்களே, கொண்டு வந்த அறிவுதானே தவிர நம்ம ஒன்றும் பண்ணல. நம்ம எதுவும் அவங்களுக்கு புகட்ட முடியாது.
அது பிறக்கும் போதே கொண்டு வந்த அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. கொண்டு வந்த அறிவு தான் எளியனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய நீங்க நெறிப்படுத்துறீங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. நான் வாகனம் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க இந்த நேரத்துல அந்த வாகனம் ஓட்டும் பொழுது எங்களிடத்துல சேர்ந்து இணைந்து பேசுவதற்கு நன்றி, மகிழ்ச்சி. மென்மேலும் உங்கள் மகள் பல உயரிய இடங்களை அடைய வேண்டும், அடைவார் என்பதில் எங்களுக்கு முழு நம்பிக்கையும் ஆவலும் இருக்கிறது. ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா நாங்க அவங்கள்ட்ட ஒரு சிபாரிசோட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு பின்னாடி கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா குழந்தைவேல் ராமசாமி ஐயா கை வைத்திருக்கீங்க, வாங்க ஐயா ஒரு சில நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். வாஷிங்டன் டிசியில 10:16 காலை. வழக்கம் போல அலுவலக விடுப்பு எடுத்துட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வர வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளவு சிறப்பான நிகழ்வு. முதல் முறையாக வடமொழி சொற்களும் ஆங்கில சொற்களும் கலபாத, அதுவும் குறிப்பாக ஒரு இளவலுடைய உரையில் இப்படி இருப்பது என்பது கை தட்டும் போதே தெரியுது நாம எங்கேயோ வழி தவறிட்டோமோ, சரியான வழிய சுபாஷினி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி. இடிப்பாறைகளை ஏமராமன்ன கெடுப்பார் எனும் கெடும். இந்த லகரம் 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 உச்சரிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினாக்க நீங்க மணிமேகலை அம்மாவையே மிஞ்சி விட முடியும். அதோட நீங்க சொன்ன குரல்கள் அனைத்தும் இந்த குழுவில் இருப்பவர்களுக்கு உள்வாங்கி அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கிற குரல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் நாம் இணைந்திருக்கிறோம். ஆனால் இந்த பதிவை பார்ப்பவர்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் அந்த திருக்குறளில் உள்ள புதை பொருளை எவ்வளவு அழகாக ஐயா சொன்னதை நீங்க எடுத்து சொன்னீங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அதனால தம்பொருள் என்ப தம் மக்கள், அப்புறம் அவர் பொருள் எப்படி வரும் சொல்லிருங்க. சுபாஷினிக்கே தெரியுது, அவங்க சொன்னாதான். தம்பொருள் என்பத மக்கள், அவர் பொருள் தத்தம் வினையால் வரும். அதுதான். அதனால அப்பா இப்ப பேசினாங்க. அப்பாவை அடுத்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த கதிரவனாவுக்கு நன்றி. இதுல உங்களுக்கு பாராட்டுக்கள் என்று சொல்வதற்கு அனைவரும் காத்திருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள், உங்களுடைய ஒளி உச்சரிப்புல அந்த இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம், குறிப்பாக வந்தார்கள் சென்றார்கள் என்று பொதுவாக நீங்க சொன்னாங்கன்னு சொல்லல, ஒரு சில சொற்களை என்னால் கூர்ந்து கவனிக்க முடிந்தது. அதனால மிக சிறப்பான பொழிவு. உங்களை அறிமுகப்படுத்தி வைத்த ராசேந்திரன் ஐயாவுக்கும் நன்றி. இதுல சிறப்பாக பேசிய அவங்க மணிமேகலை அம்மாவுக்கு கூடுதல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர்களே. ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. சுபாஷினி சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க. ஐயா சொன்னது போல ஐயா, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைவை அவர் என்பது என்னுடைய கருத்து. நான் செய்யும் பிழைகளை எடுத்து என்னை திருத்துவதற்கு இத்துணை சான்றோர்களும் என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு நான் பேசியதை விட நான் செய்த பிழைகளை நான் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை நீங்கள் அனைவரும் கொடுக்கிறீர்கள் என்பதனை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்க சுபாஷினி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி ஐயா, நன்றி. டாக்டர் சத்யபிரபா தங்கமணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தனது பணி நேரத்திலே நம்முடைய இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. அம்மா வாங்கம்மா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சகோதரி சுபாஷினி ரொம்ப அருமையா பேசினாங்க. ஐயா குழந்தைவேல் ராமசாமி ஐயா சொன்ன மாதிரி ஒரு இளவல் இவ்வளவு அழகாக பேசுவதை கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. வள்ளுவம் கரெக்டான ஒரு மிகச் சரியான கைகளில் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்குதுங்க. அதுலயும் அவங்க அந்த பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அந்த குறளுக்கு பொருள் சொல்லும் பொழுது நான் அப்படியே மெய் சிலிர்த்துட்டேன். ஏன்னா அந்த பற்றற்றான்ற வார்த்தைக்கு நாம கடவுள் இறைவன் அப்படின்னு தான் நம்ம இதுவரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பற்றற்றான்ற வார்த்தைக்கு எப்படி ஐயா எவ்வளவு தூரம் ஆழ்ந்து சிந்தித்து எழுதியிருக்கிறார்கள். சகோதரி சொன்னது போல வள்ளுவரே ஐயாவாக உருவெடுத்து எழுதியிருப்பதாகத்தான் அப்ப நமக்கு தோணுது.
சகோதரி இன்னும் மேன்மேலும் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி டாக்டர், நன்றி, மிக்க நன்றி. உங்களது நல்ல சொற்கள், உங்களது அன்பான சொற்கள் சுபாஷினி அவர்களை மென்மேலும் ஊக்கப்படுத்தும். அடுத்ததாக நம்முடைய முத்துசாமி சோமசுந்தரம் ஐயா, டெல்லியில இருந்து வந்திருக்கீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் எனது வணக்கம், பாரத வணக்கம். இன்றைய அந்த சொற்பொழிவு மிகவும் நன்றாக இருந்தது. அது எனக்கு முன்னால் பேசினவர்கள்லாம் அதை மிக அழகாக எடுத்து வைத்தார்கள். இந்த புதைபொருள் என்பதை பற்றி ஐயாவுடைய அந்த கருத்துக்கள், அந்த அதை ஆழ்ந்து தோண்டி தோண்டி நாம் புதையல் என்று சொல்லுவது நாம் வேண்டுமென்றே நாம் எடுக்கவில்லை. நாம் வேற ஏதாவது ஒன்றுக்கு வேண்டி நாம் அதை ஆழ்ந்து சிந்திக் கொண்டிருக்கும் போது அதனால் கிடைக்கும் சில கருத்துக்கள் தான் புதைபொருள் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். புதைப்பொருள் அப்பொழுது சாதாரணமாகவே நமது இந்த பல உரைகள், பரிமேலழகருடைய உரையாகட்டும், மற்ற உரைகளாகட்டும், நமக்கு பல கருத்துக்களையும் நமக்கு தந்தாலும் அதனுடைய ஆழமாக சென்று அந்த திருக்குறளிலே ஒவ்வொரு எழுத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அதனை காணின், இந்த அம்மா சொன்னாங்களே காணின் என்பது, அதாவது அந்த காலத்திலே அந்த ஒரு குறள் அவர் எடுத்து சொன்னார்கள், நிலமெனும் நல்லாள் நகும் என்ற அந்த குறள் எடுத்து சொன்னார்களே, அதில் அந்த காலத்திலே நம்ம நாட்டில் வறுமை இல்லை என்பதுதான் கூற்று, வள்ளுவருடைய கூற்று. அதனால்தான் காணி என்று சொல்கிறார். அப்படி யாராவது இருந்தாலும் 1-2 பேர் தான் இருப்பார்கள் என்று அந்த ஒரு கருத்தையும் அவர்கள் மிக அழகாக எடுத்துக்கிறார். இதையெல்லாம் நாம் ஐயாவால் தான் எடுத்து கூற முடியும். இதையெல்லாம் நாம் இந்த ஐயாவுடைய இந்த புதைபொருள் என்ற அந்த நூல் முகாந்திரம் தான் நமக்கு அந்த அறிவுகள் எல்லாம் கிடைத்தது. அதையெல்லாம் மிக அழகாக நமது செல்வி அவர்கள் இங்கே எடுத்து உரைத்தார்கள். அவருடைய அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லுவாங்க. நான் ஆங்கிலத்தில் தமிழ் அவ்வளவு சரளமாக வராததினால் 1-2 ஆங்கில வார்த்தைகளை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அது அந்த வே இன் விச் ஷி பிரசன்டட் தி ஸ்பீச், அது மிக நன்றாக இருந்தது. அது அவருக்கு இனியும் மேலும் அதற்கு மெருகு ஊட்டும், அவர்கள் ஊட்ட வேண்டும். எனக்கு முன் சொன்ன ஐயா சொன்னது போல அந்த உச்சரிப்பு லா 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 லா, அந்த நாக்கை பல்லுக்கு அடியில் வச்சு சொல்லணும். லா கொஞ்சம் நாக்கை உள்ள இழுத்துக்கொண்டு லா, மிகவும் உள்ள இழுத்துக்கொண்டு லா. அப்படி அந்த நாக்கினுடைய அந்த 3 அந்த பொசிஷனையும் பார்த்து கொண்டால் நாம் அந்த 3 எழுத்துக்களையும் நாம் சரியாக உச்சரிக்க முடியும். அது நம்முடைய பழக்கத்தில் தான் வரும். அது மணிமேகலை கண்ணன் அம்மா அவர்கள் அதை மிக அவருடைய பேச்சை கேட்கும்போது தான் எனக்கே அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது நான் அவர்களிடம் தான் இப்ப படித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய இந்த பேச்சை கேட்கும்போது தான் நான் அதை படித்துக் கொண்டிருக்கிறேன். மிக அழகாக இருந்தது அவர்கள் சுபாஷினி அவருடைய அந்த பேச்சும், அதற்கு பின்னால் மணிமேகலை அம்மா அவர்கள் பேசிய பேச்சும் மிக அழகாக இருந்தது. அம்மா, இந்த புத்தகத்திலே ஒரு இடத்திலே ஒரு குறள் வருகின்றது. அதனுடைய எனக்கு ஒரு ஐயம் இருக்கின்றது. ஐயம் அல்ல, ஒரு நான் 22வது வருகிறது. அதற்கு நோய் செய்தார் மேல என்ற ஒரு குறளிலே அவர் ஒரு சிறு நிகழ்வை குறிப்பிடுகிறார். அண்மையில் நான் சிறையில் இருந்த பொழுது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கொலையாளி சந்தித்து நேர்த்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதைக் கண்டு விடைப்படைந்து காரணம் வினவினேன். என் தந்தைக்கு தானே தேடிய சொத்து சிறிது இருந்தது. அவர் அதை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுக்காமல் பிறருக்கு உயில் எழுதி வைக்க முயன்றார். நான் எவ்வளவோ கூறியும் கேளாததால் கொன்று விட்டேன். உயிலும் எழுதவில்லை. என் தந்தையும் இறந்து விட்டார். நானும் இறக்கப் போகின்றேன். சொத்து என் பிள்ளைகளை சேர்ந்துவிடும். என் எண்ணம் நிறைவேறிவிட்டது. நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? சாவை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இன்னும் சில நாட்கள் சென்று தூக்கிலிடுவதை விட இன்றே தூக்கிலிட்டால் இன்னும் மகிழ்வோடு சாவேன் என நெஞ்சு நிமிர்ந்து கூறினான். இது ஐயா கேட்டதாக எழுதுகிறார்கள். சிறையில் ஐயா அண்மையில் நான் சிறையில் இருந்த போது என்று கூறுகிறார்கள். அந்த ஒரு நிகழ்வுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் இது நடந்தது என்று அம்மாவுக்கு தெரியும் என்றால் கூறினால் நன்றாக இருக்கும் என்று நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நினைவிருக்கிறது அம்மாவுக்கு? மன்னிக்கணுங்க ஐயா, அதை நான் கேட்கல. ஐயா கிட்ட இருந்து கேட்டதாக எனக்கு நினைவில்லை.
நினைவில்லை. அந்த 22வது குறளை பற்றி அவருடைய அந்த புதை பொருள் அதுல இந்த ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிடுகிறார். அந்த நீங்க சொன்ன கதையை கேட்டிருக்கேன். அந்த சிறையில இருந்த ஒருத்தரை சந்திச்சேன், கொலை பண்ணிட்டு நாங்க சிறைக்கு வந்தேன். ஆக என்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து தானே போய் சேர்ந்துரும், நான் என் தந்தையை கொண்டுட்டேன், எனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, சாவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்பேங்கிறது வரைக்கும் ஐயா என்ன சொல்கிறார் என்றால், நோய் எல்லாம் நோய் செய்தார் மேல் என்ற குறளும் பொய்த்து விட்டதே என்று அவர்கள் இவனுடைய அந்த மகிழ்ச்சியை அவருக்கு கண்டபொழுது அவர் இதில் குறிப்பிடுகிறார் ஐயா. அதற்கு பின்னால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், என் தந்தையை சுவரில் சாய்த்து வைத்து கழுத்தில் கையை வைத்து நெரித்தேன், அப்போது அவரது விழிகள் பிதுங்கின, அட பாவி பயலே, இதற்காக உன்னை வளர்த்தேன் என்பது அவர் வாயிலிருந்து வந்த கடைசி சொற்கள். விழி பிதுங்கிய அவரது முகத்தோற்றம் ஒவ்வொரு வினாடியும் என் கண் முன்னே தோன்றி கொண்டே இருக்கிறது. அவரது கடைசி சொற்கள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. உண்ண, உறங்க, படிக்க, படுக்க, இருக்க என்னால் முடியவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் குறை துன்பத்திலும் கொடிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இறப்பதன் மூலம் துன்பம் ஒழிந்துவிடும். ஆதலில் சாவை இன்றே இப்பொழுதே மகிழ்வோடு வரவேற்கிறேன் என்கின்றார் என்று அவன் சொல்லுகிறான். அதாவது அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, உண்மையிலேயே அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. அதனால் வள்ளுவனுடைய அந்த குரல் பொய்த்து விடவில்லை என்று ஐயா இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மிக அழகான ஒரு இந்த குரல் புதைப்பொருள் அவர் சொல்லக்கூடிய இந்த குரலில் இருக்கக்கூடிய புதைப்பொருள் இருக்கின்றது, மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. தன்னெஞ்சே தன்னை சுடும் என்ற குரல் வரிகள் நினைவுக்கு வருகின்றன. இதை இப்படியும் சொல்லலாம் ஐயா, மன்னிக்கணும், இதை இப்படியும் சொல்லலாம். ஒரு மனிதன் தெரியாமல் ஒரு தவறு ஒரு காரணத்துக்காக செய்த பிறகு அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை விட அவனுடைய மனசாட்சியே அவனை தினம் கொன்று கொண்டிருக்கிறது. அதுவே அவனுக்கு பெரிய தண்டனையாக இருப்பதனால் அவன் சாவை வரவேற்று இப்பவே என்ன கொன்றுவிடு அப்படின்னு கேட்கிறாங்கிற மாதிரியும் அந்த குரல்ல அந்த பொருள் அதுல தான் அமையுது. நன்றிம்மா, நன்றி. அடுத்ததாக நம்ம இந்த கூட்டத்திலே சுபாஷினி அவர்கள் பேசுவதற்கு உறுதுணையாக இருந்த கோ சக்கரபாணி அவர்களை அவரது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அழைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். சுபாஷினியை நான் அறிமுகப்படுத்தவில்லை, அவரது திறமைதான் அவரை இங்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளது. அவர் இப்பொழுது ஏறக்குறைய 13 வயதின் இறுதியில் உள்ளார். ஆனால் 13 வயதின் தொடக்கத்திலிருந்து பரிமேலழகரோட பயணம் செய்தவர். ஐயா கம்பவாரதி ஐயாவின் வகுப்பிற்கு தொடர்ந்து தனது தாய் தந்தையுடன் அந்த ஒவ்வொரு வகுப்பையும் அதை உற்று நோக்குவார். அதன் ஆழம் இப்பொழுது தெரிகிறது, அது இப்பொழுது வெளிப்படவும் செய்கிறது. மீண்டும் ஒரு முறை சுபாஷினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி சக்கரபாணி அவர்களே, வாழ்த்து புரிவியமைக்கும் அவர்களை அறிமுகப்படுத்தியமைக்கும். அடுத்ததாக பாலு நம்ம கூட இணைஞ்சிருக்கார். வேற எவரும் பேச வேண்டும் என்றால் தயவு செய்து கையை உயர்த்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். மாணிக்கம் விக்னேஸ்வரன் ஐயா, வாங்க ஐயா, வாங்க, சொல்லுங்க ஐயா. வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த இளையோர் அவையில் வந்து சேர்ந்திருக்கிறேன். இந்த இளையோர் அவையில் புதிதாக வந்து சேர்ந்திருக்கும் சுபாசினி, என்னுடைய தங்கை சுபாசினிக்கு வருக வருக வாழ்த்துக்கள். ஏன் என்று இளையோர் அவை என்று சொல்கிறேன் என்றால், இளையோர்களுக்கு தான் ஆற்றல் அதிகம். இளையோர்கள் மட்டும்தான் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் இளையோர்கள், கற்க மறுப்பவர்கள் முதியோர்கள். இந்த அவை கற்றோர் நிறைந்த அவை, கற்றுக்கொண்டே இருக்கின்ற அவை. அதனால் இந்த அவையில் புதிதாக வந்து இருக்கக்கூடிய அருமை தங்கை சுபாசினிக்கு வாழ்த்துக்கள். சுபாசினிக்கு சில கண்டனங்கள். இப்போரெல்லாம் விரைவாக பேசினால், உணர்ச்சி மிக்க பேசினால் மற்றவர்களுக்கெல்லாம் எங்கு வாய்ப்பு கிடைக்கும்? மற்றவர்களை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்களுடைய பேச்சு உணர்ச்சி மிகுந்ததாக இருந்தது, ஊக்கம் மிகுந்ததாக இருந்தது, புத்துணர்ச்சி மிகுந்ததாக இருந்தது. உங்களுடைய 13 வயதில், அதுவும் இளநிலை 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே இவ்வளவு உற்சாகம் இருந்ததால் உங்களுடைய 40 வயதில் எப்படி இருக்கும்? உங்களுக்கு 40ம் அதிகம், 42ம் அதிகம். எவ்வாறு என்றால், அம்மா சொன்னது போல, மணிமேகலை அம்மா சொன்னது போல, 40வது அதிகாரம் கல்வி, 42வது அதிகாரம் கேள்வி. அதனால்
சுபாசினிக்கு 40 அதிகம், 42 அதிகம். வெறும் கற்றறிவு மட்டும் இருந்தால் இவ்வளவு பெரிய பேச்சு வந்திருக்கிறது. கேள்வி அறிவும் இருக்கிறது. இந்த பேச்சை உணர்ந்து படித்துள்ளார். அதை கேள்வி ஞானத்தோடு படித்திருக்கிறதுனால்தான் இந்த பேச்சை உணர்ச்சி மிகுந்ததோடு உற்சாகத்தோடு அவருடைய பேச்சில் உடல் மொழியும் சேர்ந்திருக்கிறது. வெறும் உரை உடல் மொழியும் சிறப்பாக இருந்திருக்கிறது. அதனால் இவருடைய வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போது பேசும்போது சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் IAS தேர்விற்கு தயாராகுவதாக சொன்னார்கள். நீங்கள் தேர்விற்கு எந்தவித உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த தேர்வில் முன்னத்தியராக நான் பயன்படுத்தி கொண்டதாக எனக்கு முன்னரும் நிறைய இருக்கிறார்கள். ஐயா CR போன்ற பெருத்தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்படைய இளம் சிறு பிராயத்து பிள்ளை நான். ஐயா பொன்னியின் செல்வன் இருக்கிறார்கள். இந்த போட்டித் தேர்வு பயிற்சி உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அருமை, மிகச்சரியான வழிகாட்டுதலோடு பயின்றிருக்கிறீர்கள். உங்களுடைய இளமை காலம் மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வையகம், இன்னும் மெல்ல தமிழ் வளரும் என நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. உங்களது வாழ்த்துகள் அவர்களுக்கும் உற்சாகத்தை தரும், மேலும் ஊக்கத்தையும் தரும். அமெரிக்காவிலிருந்து நம்முடைய தனபாக்கியம் மாரிமுத்தம்மா தங்களது கருத்துக்களை கூற வேண்டும் என்று விழைகிறார். அம்மா வாங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. எல்லாருக்கும் சுபாசினியோட பேச்சு மிக அருமை. ஏன்னா நான் ரொம்ப வியந்து போனேன். நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன், ஐயோ திருக்குறள்ல இவ்வளோ பொருள் இருக்கு, இதை யாரும் உணராமலே போயிடுவாங்களோ, அடுத்த தலைமுறைக்கு இல்லாமலே போயிடுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய எனக்கு இருந்தது. ஆனா இந்த மாதிரி இந்த பொண்ணு பேசுனதை கேட்ட உடனே எனக்கு அந்த குறை கொஞ்சம் நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கறதுக்கு. இந்த லகர உச்சரிப்பு ஒண்ணு மட்டும் நான் அந்த எங்க அந்த அதாவது அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே சரிதான். ஐயா சொன்ன மாதிரி அந்த மேல் இது அன்னத்துல சொரசொரப்பா ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வச்சு இப்போ அவள் அப்படின்னு சொன்னாக்க, அவள் வந்தார்கள் அந்த மாதிரி சொன்னாக்கா அந்த லகரம் இது லகரம் ஓகே. அந்த லகர உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு இதா இருந்தது. அந்த சொரசொரப்பான இடங்கிற இடத்த மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டா அவங்களுக்கு ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அப்படியே நாக்கு மடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த மேல அன்னத்துல சாப்பிட்டா ஒரு இடம் இல்லைங்களா, அங்கிருந்து வச்சிங்கன்னா லகரம் வந்துடும், சிறப்பு லகரம். அந்த மாதிரி அது மட்டும் சொல்லணுங்கிற ஒரு இது இருந்தது. ஆனா சுபாசினிக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக வேற எவரேனும் தங்களது கருத்துக்களை கூற முன்வருங்கிறீங்களா? வெற்றி செல்வி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்து சேர்ந்திருக்கீங்க. இப்பதான் வந்தீங்களா? வணக்கம். இல்லைங்க, கேட்டுட்டுதான் இருக்கேன் நானு. அவங்களுக்கு சுபாஷினிக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். அதாவது இந்த காலத்துல மாணவர்களுக்கெல்லாம் தாத்தா பேசின அந்த வீடியோ கிடைக்கல, அந்த ஒளி மூலமா அவங்கள பார்க்க முடியல. தாத்தா பேசும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே உணர்ந்து பேசுவாங்க. ஒவ்வொரு குரலையும் ரசிச்சு சிரிச்சு சொல்றதுக்கு முன்னாடியே சிரிச்சிருவாங்க. அது அவ்வளவு ஆங்கிலத்துல சொல்லணும்னா அப்படியே என்ஜாய் பண்ணி பேசுவாங்க, அந்த குரலை அவ்வளவு உள்வாங்கி. அதே போல இன்னைக்கு தங்கை பேசும்போதும் அவ்வளவு அந்த குரலை அவங்க உள்வாங்கி ரசிச்சு அந்த அவருடைய அந்த ஒரு உற்சாகம் நமக்கும் அப்படியே தொத்திக்குது. அது அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அப்புறம் அவங்களுடைய பறந்துபட்ட அந்த வாசிப்பு ரொம்ப வியப்பா இருந்தது. வள்ளலார சொல்றாங்க, திருமூலர் சொல்றாங்க, நாலடியார்ல இருந்து நேரம் போறது தெரியாம ஒரு நல்ல பேச்சாளருக்கான ஒரு இதுவா நம்மள அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. சிலர்லாம் பேசுனா சொல்லுவாங்க, எப்படா இவங்க முடிப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்போம் டயத்தை பார்த்து. தங்கை பேசும்போது நேரமா வந்துருச்சு அதுக்குள்ளன்னு கேட்கிற அளவுல இருந்தாங்க.
இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு கொடுக்குற அந்த கல்வி அவனை மட்டும்தான் சேரும். ஒரு பெண்ணுக்கு போகிற கல்வி அந்த தலைமுறைக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த தங்கை போன்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டோம். அதுவும் நாளை ஒரு IAS அதிகாரிக்கு இப்படி இந்த தமிழ் போய் சேருதுன்னா ரொம்ப சிறப்பா சந்தோஷமா இருக்கு. இது எப்பேற்பட்டது? ஏன்னா தாத்தாவுக்கு சொல்லும்போது சொன்னாங்களாம், ஐயா உங்களுடைய இளமையோட ரகசியம் என்ன அப்படின்னா நான் தமிழ் படிச்சதுன்னு. இப்போ தங்கை இந்த தமிழ் படிச்சதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, தங்கையினுடைய இந்த இளமையும் அழகும் கூட அந்த தமிழ் தான் தந்துருச்சோம் அவங்களுக்கு அப்படின்னு கூட எனக்கு தோணுது. அதே போல ஒரு IAS அதிகாரிக்கான அந்த அறிவும் தமிழ் என்னதான் தரல, தமிழ் எல்லாமே தரும். தமிழ் மருத்துவம் தரும், நம்மளுடைய தொழில்களை தரும், அறிவை தரும், மொழியை தரும். அது தமிழ்ன்றது எல்லாமே உள்ளடக்கியது. அப்படி தங்கை இவ்வளோ அழகா சிறப்பா செஞ்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. நாளைய குடிமை பணியாளருக்கு இன்றைய குடிமை பணியாளர் பொன்னியின் செல்வன் அவர்கள் வாழ்த்து சொல்ல வருகிறார். ஐயா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். செல்வி சுபாஷினி மிகச்சிறப்பாக பேசுனீங்க. ரொம்ப டைம் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. இந்த மேடையில் பேசினதே உங்களுக்கு நல்ல துவக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நூலுக்குள்ளேயே இருந்து அந்த கருத்துக்களை மட்டுமே சொன்னீங்க. வாழ்த்துக்கள், மிக்க வாழ்த்துக்கள். நாங்கள் தம்பி விக்னேஸ்வரன் சொன்ன மாதிரி இது போன்ற IAS-க்கான போட்டிக்கு தயார்படுத்துகின்ற நிறைய குழுமங்கள் இருக்குது. எந்த நேரத்துலையும் CR ஐயாவும் என்னை அணுகலாம். நீங்கள் அரசியல் அறிவியல் படிச்சுட்ருக்கீங்க. அது மிக பொருத்தமானது. சிவில் சர்வீசஸ் போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு மிக பொருத்தமான ஒரு அடிப்படை களமாக நினைக்கிறேன். அதுக்கு கூட தமிழ் உணர்வும் கலை உணர்வும் மிகுந்து காணப்படுகிறீர்கள். ஒரு பொருத்தமான ஒரு மனிதராகத்தை நான் பார்க்கிறேன். வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பு. நாம் தொடர்ந்து இது நல்ல துவக்கமாகத்தான் எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து உரையாடுவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள். பெரியோர்களுடைய பேச்சுக்களை கேட்பதையும் வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் என்னுடைய அறிவுரையாக இருக்கும். பெரியோர்களுடைய பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். அது உங்களை அறியாமலேயே உங்களை கை கொண்டுவிடும். நல்ல முயற்சி, முதல் முயற்சி. வாழ்த்துக்கள் சுபாஷினி. நன்றி பொன்னியின் செல்வன் ஐயா அவர்களே, மிக்க நன்றி. நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நெருங்கிவிட்டோம். ஐயா CR அவர்கள் வேற எவரேனும் ஐயா ஒரு கருத்துங்க. யாருன்னு தெரியலீங்க ஐயா. யாருங்க? நான் சக்கரபாணிங்க. சொல்லுங்க ஐயா, வாங்க. இல்ல ஃபாதர் ஜானும் பின்னாடி வர்றாரு. சொல்லுங்க மிஸ்டர் சக்கரபாணி. முதல்ல இதை கேட்கணும்னு நினைச்சேன். ஐயா இதை ஏன் புதை பொருள் மறை பொருள்னு பிரிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் எண்ணி பார்க்க தோணுது. என்னோட அனுமானம் என்ன இருக்கும்னாக்கா, புதை பொருள்ன்றப்ப அது ஒவ்வொரு குறளையும் ஆழ்ந்து உணர்ந்து படிக்கிறப்போ ஒரு பொருளை தர மாதிரியும், அதே மறைபொருள்ன்றது அந்த ஒரே ஒரு மேலோட்டமான இதுல ஒரு சின்ன சொல்லுல இருக்கிற மறைந்து இருக்கிற பொருள் மட்டும்தானோ, அது எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் ஒன்று, ஆனா மறைந்துள்ள பொருள் ஒன்று. இந்த ஒரு அர்த்தத்துல அது மாதிரி பிரிச்சு காட்டியிருப்பாரோ என்னன்னு தோணுது. மணிமேகலை அம்மாவோ அல்லது CR ஐயாவோ இதற்கான விளக்கம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானுங்க ஐயா, உண்மைதான். அதாவது புதை பொருள்கிறது புதைஞ்சு கிடக்கிறத எடுத்து சொல்றது. இப்ப சொல்லும் போது இந்த செயற்கரிய அவங்க சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவுங்கிற குறளும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய குறள் திருக்குறள்ல அந்த புதை பொருள்கள் புதைஞ்சு கிடக்கிறது எடுத்து சொல்லியிருக்காங்க ஐயா. அந்த காலத்தின் அருமை கருதி நான் அதை ஒன்றும் குறிப்பிட விரும்பல. மறைபொருள்ங்கிறது நீங்க சொன்ன இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்க. உண்மையா அதுதான், மறைந்து கிடக்கிற பொருள் தான் மறைபொருள். அதற்கு 2 அர்த்தம் இருக்கு. அது அவங்க சொன்னது ஒரே ஒரு பற்றற்றான் பற்றுக பற்றினை பற்றற்ற அந்த குறள் ஒண்ணுதான் அதுக்கு சான்று. அவங்க அம்மா பேசும்போது அமெரிக்காவிலேருந்து வந்த அம்மா, மருத்துவர் அம்மாவும் அதை தானே சொன்னாங்க. நாங்க இவ்வளவு காலமா பற்றற்றான் பற்றினைன்னா கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது கடவுள் இல்லை, பற்று அற்ற, அது துறவுங்கிற அதிகாரத்துல வர்றதுனால பற்று அற்றவனுடைய பற்றை முதலில் பற்றுக அப்படிங்கிறது துறவிய பற்று முதல்ல, அதுக்கப்புறம் துறவி வணங்கும் கடவுளை பற்று
அப்படிங்கிறப்ப அந்த துறவியை பத்தி பற்றும் போது அது அந்த மாதிரி மறைபொருள் இருக்கிறத எடுத்து சொல்றதுதான் இரண்டாவது பகுதியா வருது. நன்றி 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 அம்மா. ஃபாதர் ஜான் கையை இருக்கீங்களா? இருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களதான் அழைச்சேன் நான். ஆக்சுவலா அமெரிக்காவில இருந்து பேசுறேன். எனக்கு ஆபீஸ் டைம் தான், பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட வேலையை தான் செய்துட்டு இருப்பேன். யாருன்னா வந்தா மீட் பண்ணுவேன். சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில கருத்துக்கள். ஓவியத்தை பாராட்டி விட்டு ஓவியனை பாராட்டவில்லை என்றால் சரியில்லை. ஆனால் அந்த தங்கை சுபாசினி அவருடைய தந்தையையும் இது போன்ற சான்றோர்கள் பல ஓவியத்தை இளைஞர்களை நல்ல ஒரு சான்றோர்களாக நீங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களைத்தான் நான் பாராட்ட விரும்புகின்றேன். இது என் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஒழுக்கத்தை பற்றி அந்த பெண்மணி ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள். நான் இளைஞர்களிடம் பேசுகின்ற பொழுது ஒழுக்கத்திற்கு உதாரணம் சொல்லுவேன். ஆங்கிலத்தில் டிசிப்ளின், அதாவது ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை ஏக்கு 1, பிக்கு 2, இப்படி ஒரு மதிப்பிட்டு அந்த டிசிப்ளின் என்ற வார்த்தை 4வது டி, அப்ப 4 பிளஸ் அந்த ஐ, இப்படி அந்த நம்பரை கூட்டினால் கடைசியாக வருவது 100. இந்த டிசிப்ளின் என்ற வார்த்தைக்கு மட்டுமே அந்த 100 என்ற அந்த தொகுப்பு வருகிறது. வேறு எந்த ஆங்கில வார்த்தைக்கும் 100 வராது. அப்படி என்றால் அந்த ஒழுக்கம் எவ்வளவு உயர்வானது, அதை அந்த தங்கை சுபாசினி ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள். மூன்றாவது கருத்து, நான் விடுமுறைக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் தான் வாங்கிட்டு வந்து நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தருவேன். அப்போ அது சின்ன ஒரு பேனா இருந்தாலும் அதுக்கு ஒரு மூடி இருக்கு இல்லையா, பாக்ஸ். அப்ப வெறும் பேனா கொடுத்தா இது ஏதோ பழைய பேனா கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மூடி, அந்த பாக்ஸ், அந்த கிஃப்ட் கவர் அதோட கொடுக்கும் பொழுது அதனுடைய மதிப்பே வேற. அதனால எந்த பொருளை தருகிறோம் என்பதை விட அதை எப்படி தருகிறோம் என்பது முக்கியம். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது சுபாசினி அவர்கள் ஒரு குறளையும் அந்த தலைப்பு கொடுத்ததையும் அதை அந்த ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய அந்த படிப்பினையையும் இன்னும் பல கருத்துக்களையும் உள்வாங்கி அதை ஒரு ரொம்ப இனிமையாக நமக்கு எல்லோருக்கும் தந்தது மிகவும் மிகவும் சிறப்பானது. அதே வேளையில சான்றோர்கள் நீங்கள் எல்லோரும் சொன்ன கருத்துக்களும் எங்களுக்கும் என்னை போன்ற படிக்கின்ற ஆர்வத்தோடு வந்து நான் பார்வையாளராகத்தான் கேட்கிறேன். அது ஒரு சில அந்த சிஆர் அவர்கள் பேச வச்சிருவாரு. நான் உங்களை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கையை உயர்த்தினேன். கடைசியான கருத்து என்னவென்றால், எனக்கு உங்களை போன்ற ஒரு தமிழ் ஆர்வமோ ஞானமோ இல்லை என்றாலும் கூட ஒரு ஆர்வம் மட்டும்தான். நான் சிறுவனாக இருந்த பொழுது பல கவிதைகளை எழுதியிருக்கின்றேன். கவிதை புத்தகத்தும் கூட நான் வெளியிட்டிருக்கின்றேன். 20 வருடங்களாக தமிழே தொட்டதில்லை, பேசினதில்லை. அதனால அந்த இது பழக்கம் போயிடுச்சு. அதனால இப்பதான் அந்த மறுபடியும் அந்த ஆர்வம் வருது. அதனால அந்த தமிழ் ஆர்வத்தினாலதான் திருக்குறளை ஸ்பானிஷ் மொழியில மொழிபெயர்த்தேன். கடந்த 2-3 மாதங்களாக எவ்வளவு முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். நமது தமிழக முதலமைச்சர் அமெரிக்கா வருகிறார். இந்த மண்ணில் அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நான் அவர் கூட வருகின்றது டிஐஜி அவர்கிட்டையும் பேசியிருக்கிறேன், எம்எல்ஏட்டு பேசியிருக்கிறேன், பல தமிழ் சங்கங்களை பேசியிருக்கிறேன். நம்முடைய வலைத்தமிழ் நிறுவனர் பார்த்தசாரதி ரொம்ப முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். ஏதாவது ஒரு வாய்ப்பு, இந்த அவர் 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி சிகாகோவில் ஒரு பப்ளிக் மீட்டிங், பொது மேடையிலே மக்களை சந்திக்கிறார். அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறேன். எந்த தகவலும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. இருப்பினும் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா எந்த ஒரு பதில் இல்லாதனால காத்து கொண்டு இருக்கின்றேன். பெரியவர்களாகிய சான்றோர்களாகிய நீங்கள் ஏதாவது ஒரு வகையில முயற்சி செய்து இந்த புத்தகத்தை இந்த மண்ணில் வெளியிட்டாதான் இங்கதான் அதிகமான படித்தவர்களும் ஸ்பானிஷ் தெரிஞ்சவர்களும் ஆங்கிலம் தெரிஞ்சவர்களும் இருக்கிறார்கள். எனவே இது
உலகம் முழுவதும் தென் அமெரிக்கா நாடுகள் ஏறக்குறைய 35 நாடுகள் ஸ்பானிஷ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த 35 நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு செல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஊடகமாக அமையும் என்ற காரணத்தினால் உங்களால் முடிந்தவரை ஏதாவது ஒரு வகையில இந்த ஒரு செய்தியை நமது கொண்டு சென்று அதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்றால் தமிழுக்கும் வள்ளுவருக்கும் அந்த தமிழை போற்றுகின்ற உங்களுக்கும் பெருமை, எல்லோருக்கும் பெருமை. உங்களுடைய பணி சிறக்கட்டும். ஓவியத்தை பாராட்டிவிட்டு ஓவியனை பாராட்டாமல் விடக்கூடாது. எனவே ஓவியராக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஸ்பானிஷ் மொழியிலே உங்களது மொழிபெயர்ப்பு நிச்சயமாக வெளியிடப்படும் என்று நம்புகிறோம். பாலு ஐயா அவர்கள் கையை வைத்திருந்தார். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்தே கலந்து கொள்ள முடியாமல் போயிட்டது வருத்தம் அளிக்கிறது. இருந்த போதிலும் அனைத்து சான்றோர்களுடைய வாழ்த்துக்களை கேட்கும்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பேச்சு எப்படி இருந்திருக்கும் என்பது என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. இது வீடியோவாக வரும்போது நான் நிச்சயமாக கேட்டு நிச்சயமாக இன்புறுவேன். இந்த அனுபவம் எப்படி இருந்தது என்று கேட்க திரு செல்வி சுபாஷினி பாலகணேஷ் அவர்கள் கேட்க விழைகிறேன். நேரம் இருக்குமா தெரியவில்லை. ஒன்று ரெண்டு வரிகள்ல சொல்லலாம் போதும். வணக்கம் ஐயா. நான் இந்த வகுப்பில் முதலில் கலந்து கொண்ட போது நையுரையாற்றியவர் ஐயா மாணிக்கம் விக்னேஸ்வரன் அவர்கள். அப்பொழுது அவர் கூறினார், இந்த குழுவில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம், நீங்கள் எங்களை நாங்கள் கல்லாக உங்களை செதுக்கி சிலையாக மாற்றுவது உங்களுடைய கடமை என்று ஐயா என்று கூறியது போல இன்று என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன். என்னை இங்கு சிற்பமாக சிதக்குவதற்காக இத்தனை பெரியோர்கள் இருக்கிறார்கள் என்பதனை எண்ணி நான் மிகவும் மகிழ்கின்றேன். தமிழை மேலும் மேலும் இன்னும் கற்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஐயா. வாழ்க்கையில் சிறந்து விளங்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் அதேதான். நன்றி, வணக்கம். நன்றி பாலு ஐயா, நன்றி ஐயா. டிஆர் ஐயா, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஐயா. நீங்க உங்களுடைய உரையை முடிக்கும் போது நன்றி உரையும் சேர்த்து சொல்லிடலாம் ஐயா. நன்றிங்க. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த 77 சிறப்பு. 2 7 இருக்கு. அந்த 7 14 மனத்துக்கண் மாசல் நாதல். 77 அரசியல்ல பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு காலகட்டம் அது. எப்ப விக்னேஷ் இந்த தடைகள்லாம் உடைத்துட்டு இளைஞர்களை களம் இறக்கணும்னு நம்ம எல்லாம் முடிவு பண்ணி விக்னேஷை முதல்ல இழக்கணும். எதுவுமே திட்டமிட்டு செய்யல. விக்னேஷ் முதல்ல நம்பிக்கை உள்ளவர் சொல்லுவாங்க, விநாயகர் வணக்கம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. விக்னேஷ் வந்தாரு. விக்னேஸ்வருக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது ஐயா குழந்தைகள் ராமசாமி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரு சொல்லாம இருக்க மாட்டாரு அவரு. அதனால இந்த இளைஞர்கள்லாம் செதுக்கிறது தான் உங்க மேல படக்கூடிய அடிகள் எல்லாமே உங்களை செதுக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனக்கு. அப்புறம் இன்னைக்கு நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாமே பெரியவங்க எல்லாமே சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, இந்த இனியன் கோவிந்தய்யா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. வழக்கமா அவர் எழுதுவாரு, கடன்னு எழுதுவாரு. அட்டாவா நகரத்துல இருக்காரு. சில காரணங்களால இப்ப விலகி இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருக்கிற கவிதை முதல்ல சொல்லிடுறேன். நல்ல நல்ல கருத்தினை நவிழும் பாங்கு தெரிந்தவர், வெல்லும் சொல்லை அறிந்தவர், வெற்றி சொல்லை தவிர்த்தவர், சொல்லும் கலையில் தேர்ந்தவர், சொல்லின் செல்வி சுபாஷினி. அவங்களுக்கு நல்ல பெரிய டைட்டில், சொல்லின் செல்வி சுபாஷினி. நல்ல வண்ணம் வாழ்ந்திட நாமும் அவரை வாழ்த்துவோம். கவிஞர் இனியன் கோவிந்தராஜ். துச்சில் கனடாவில் ஒட்டவா நகரத்துல இருக்கார். என்ன இப்ப சுபாஷினி வாழ்க்கை எனக்கு இளைஞர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நமக்கு அறிவு சொந்தமா இருக்குதா இல்லையா, உண்மை அறிவா, எவ்வளவு வாங்கிட்டு வந்தோம், எவ்வளவு பேங்க்ல இருக்குங்க பத்தியெல்லாம் கவலையே கிடையாதுங்க. அது ஒரு பக்கம் நிற்க, நாம யாரோட இருக்கணும்னா பெரியவங்களோட சேர்ந்துக்கணும். பெரியவங்க கூட்டத்தோடு எப்பவும் இருக்கணும். அது நம்மையும் அறியாமல் நம்ம வளர்த்தெடுக்கும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டா நம்மகிட்ட இருக்கவங்க சுபாஷினி. சுபாஷினி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு
5 ஆண்டுகளுக்கு மேல தெரியும் எனக்கு. இன்னும் நேர்ல பார்க்கல. ஆனா 5 ஆண்டுகளுக்கு மேல தெரியும். ஏன்னா உயர் வள்ளுவம் வகுப்புல அவங்க தொகுப்புரையே வழங்கியிருக்காங்க. அவங்க வந்து இலங்கை ஜெயராஜையாட்டி அவங்க ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா சொல்றமான்னு சொல்லிட்டு பாடல் பாடுவாங்க. இறை வணக்கம் பாடல் பாடுவாங்க. செந்தில் அது கண்மணின்னு ஒரு பாப்பா இருக்காங்க, இவங்க இருக்காங்க, 2 பேரும் பாடுவாங்க. இவங்க அதாவது இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன வயது, ஞானிகளுக்கெல்லாம் எப்பயுமே என்னன்னா அந்த சின்ன குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா வா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகளை வந்து அவங்க அப்படியே, ஏன்னா எது சொன்னாலும் கேட்கக்கூடிய வயது, கேள்வி கேட்காம கேட்கக்கூடிய வயது. அதனால நல்ல ஞானிகள் பார்வையில, நல்ல ஞானிகளுடைய சந்திப்புல பெரியவங்களோட இருந்தாங்கன்னா தானா மேல வருவாங்க அப்படிங்கிறதுக்கு சுபாஷினி அம்மா வந்து உண்மையிலேயே சுபாஷினி வந்து ஒரு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இன்னைக்கு பாருங்க, கியாபியோடைய குடும்பத்துல இருந்து 2 பேர், நம்ம எல்லாமே கியாபிய குடும்பம் தான். ஏன்னா அவர் வள்ளுவர் குரல் குடும்பம். வள்ளுவர் குரல் குடும்பம் பின்னால் ஆரம்பிச்சாலும் ஐயாவும் வள்ளுவர் குரல் குடும்பத்துல மூத்தவர் அவர். இந்த பேரு தான் இன்னைக்கு ஒழிய பேரு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அதுதான் அது. இப்ப இந்த குடும்பத்துல இருந்து பாருங்க எல்லாரும் வந்து அவங்க வாழ்த்துறாங்க. குறிப்பா பாருங்க இந்த ரத்த உறவு உள்ள 2 பேர் இன்னைக்கு வந்து அம்மாவும் மகளும், அதாவது பேத்தியும் மகளுமா வந்து உங்களை வாழ்த்திருக்காங்க. இதை விட வேற என்ன கிடைக்க முடியும்? எந்த மேடையில் போய் நம்ம என்ன பரிசு வாங்கி என்ன பண்ண போறது? அந்த குடும்பத்திலிருந்து ஆத்மார்த்தமா 2 பேரும் வாழ்த்துறாங்க. அப்புறம் கரெக்டா இன்னைக்கு சேயோன் இன்னைக்குன்னு வந்துட்டார். அவர் வந்து அவர் கலைமாமணி 40 ஆண்டுகளுக்கு 47 ஆண்டு நினைக்கிறேன், 40 ஆண்டுகளுக்கு மேலாக குரல் பணியில் இருக்காரு. ஆல் இண்டியா ரேடியோ டைரக்டரா இருந்தவர். அகில உலகமும் வந்து அவருடைய பசங்களை சேர்த்து 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 அவருக்கு கொடுத்த பணியை வந்து மிகச்சிறப்பா பண்ணது இல்லாம அதை பயன்படுத்தி வள்ளுவத்துக்கு மாபெரும் வேலை பண்ணிருக்காரு. திருவள்ளுவர் விருது பெற்றவர், அரசுடைய விருது பெற்றவர் அவர் நம்முடைய நெஞ்சு உங்களை வந்து வாழ்த்திருக்காங்க. இது மாதிரி பெரியவங்களாம் வாழ்த்தும் போது தானா வளரும். அது என்ன மறுபடியும் நம்ம 441 தான் போகணும். அரணறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தீர்ந்து கொள்ளல். அரண் அறிந்த மூத்த அறிவுடையார், அது உங்களுக்கு தெரியும். பரிமேலகர்கள் நீங்க உங்களுக்கு பரிச்சயம் உண்டு. இந்த வயசு 13 வயசுல பரிமேலகர் யாராவது கிளாஸ்ல உட்காருவாங்களா? அவர் பாலகணேஷ் அவங்க குடும்பமா வந்து உட்காருவாங்க. இந்த மஞ்சு பாஷினியும் இருக்காங்க, அவங்க தங்கை இருக்காங்க. அதாவது குடும்பமா வந்து கேட்காம இப்படிதான் குடும்பமா உட்காந்து கேட்கணும், திருக்குறளை கேட்கணும். அப்படி வந்து அந்த மூத்த அறிவுடையார் கேட்மைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒழுக்கத்தால், முதல்ல ஒழுக்கத்தான் சொல்லுவாரு, வயசுலாம் கூட அப்புறம் தான். அது ஒழுக்கத்தாலும் அனுபவத்தாலும் வயதாலும், ஒழுக்கத்தாலும் அறிவாலும் வயதாலும் சொல்லுவாங்க. இந்த 3லையும் ஒருத்தர் சிறந்து விளங்கினாங்கன்னா அவங்க தான் மூத்த அறிவுடையார் கேண்மைன்னு பரிமேலகர் விளக்கம் சொல்லுவார். அதனால இந்த 13 வயசுலயே வந்து பரிமேலகர் வந்து வாங்கிக்கிட்டே தன்னைக்கும் தெரியாம அவங்க உள்ள போய் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. பரிமேலகர் உட்காந்து வேலை செய்யறாரு, திருவள்ளுவர் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர். அதனால கண்டிப்பா அவங்க நல்ல நிலைக்கு வரணும். என்ன எப்பொழுதும் நம்ம பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்கவங்களாம் இப்போ இருக்காங்க தொழில, அவங்க பிடிச்சிக்கணும். எனக்கெல்லாம் வந்து நேற்று இன்று நாளை மாதிரி, நான் நேற்றைய சிவில் சர்வெண்ட், அவர் இன்றைய சிவில் சர்வெண்ட், நீங்கள் நாளைய சிவில் சர்வெண்ட். நேற்று இன்று நாளை மூணு தலைமுறை எங்கள் சதிக்குது இங்கே. அது ஏன்னா அறமும் தமிழும் தெரிந்தவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும், ஆட்சி பணியில் அமர வேண்டும், குடிமை பணியில் அமர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அறமும் தமிழ் ரெண்டும், தமிழ் தெரிஞ்சா அவனுக்கு அறம் தெரியும்னு அர்த்தம். அது இந்த 2ஐயும் வாழ்க்கையில் யார் ஒருத்தன் பயன்படுத்துறாங்களோ அவங்க மக்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்க. அதனால வந்து நீங்க இன்னும் சிறப்பா வரணும். அது இன்னைய நிகழ்ச்சியில வந்து கலந்து கருத்து சொன்ன அத்தனை பெரியவர்களும் பேர் ஒன்னொன்னு சொல்லிட்டே போகலாம். இனியனையா சொல்லிருக்காங்க, விக்னேஷ் தம்பி சொல்லிருக்காப்புல, மணிமேகலை அம்மாவும் வெற்றி செல்வியும் வந்து சொன்னாங்க, பொன்னியின் செல்வன், சேயோன், அவர் குழந்தைவேல் ராமசாமி ஐயா, அவங்க தந்தையார் பாலகணேஷ், சத்யபிரபாவுக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அவங்க 1330 திருக்குறளும் ஒப்பிச்சவங்க, அவங்களும் தங்கையும் ஒப்பிச்சு கலைஞர் கையில குறள் ஓவியத்தை வந்து பரிசா பெற்றவங்க 2000ஆவது ஆண்டு. இன்னைக்கு அவங்க மகள் ராஜகீர்த்தி 1330 திருக்குறளும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இன்னும் பயிற்சியில் இருக்காங்க. அக்டோபர் நவம்பர்ல இது அரசுல முறையா தேர்வு வைக்கும் போது அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து செய்தி பகிர்ந்திருந்தாங்க. அவங்க வந்து உங்களை வந்து வாழ்த்துனாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அது. அப்புறம் தனபாக்கியம் அம்மா அங்க யூஎஸ்ல இருந்து அவங்கள சிறப்பாக அவங்கள வந்து வாழ்த்துனாங்க. அதனால வந்து எல்லாருடைய வாழ்த்து நீங்க வாங்கியிருக்கீங்க. இதை வந்து உள்ளுக்குள்ள போகாம அடிக்கடி சக்கரபாணி சொல்லுவாங்க, இளைஞர்களுக்கு வந்து இந்த புகழ்ங்கிறது ஒன்றும் கிடையாது.
புகழை நோக்கி நாம் பயணிக்கவே கூடாது. அப்ப எதை நோக்கி பயணிக்கணும்? அறத்துல பயணிச்சுட்டே இருக்கணும். புகழ்ங்கிறது தானா வந்து சேராது. புகழ் என்பது தேடி செல்வதல்ல, புகழ் வந்து தானாக வந்து சேர்வது. அது எப்போ கிடைக்குன்னா அறத்தோடைய பாதையில பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதையும் எதிர்பார்க்காம பயணம் பண்ணணும். விளைவுகளை வந்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா வள்ளுவரே வந்து 2வது குறளே சொல்லிட்டாரு, கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் தொழாயிட்டே, நீ எதை வாங்கிட்டு வந்தாலும் இங்க சமர்ப்பணம் பண்ணிட்டுன்னு சொல்லாம சொல்றாரு வள்ளுவர். இந்த புதைபொருள் வந்து ஐயா வந்து நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, இந்த நூலை ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காரு. இவ்வளவுதான் மறைபொருளா, இவ்வளவுதான் புதைபொருளா, இதுக்கு மேல இல்லையா? ஐயா வந்து ஒரு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எது நம்ம சொல்லணுமோ சொல்லிருக்காரு. நாம படிக்க 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 நமக்கு என்ன, தமிழ் இந்த மக்கள் எருடுமை. என் பிள்ளைங்க என்னை தாண்டி ஒரு சொல் சொல்லிடக்கூடாது, என்னை தாண்டி ஒரு சொல் சிந்திச்சிடக்கூடாதுன்னு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. நாம இது மாதிரி சிந்திக்கணும், ஆழ்ந்து சிந்திக்கணும், ஆழ்ந்து குறளை படிக்கணும். ஏன்னா பாரதியார் சொல்லிருக்காரு, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்தெழுதி பார்ப்போம். பாருங்க, மலையாளம் தெரிஞ்ச முத்துசாமி ஐயா பேரை விட்டேன் நான். அவர் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர். அவரு வந்து நீங்களாம் ரொம்ப டீட்டெயிலாக எல்லா கேள்வியிலும் கேட்டார். அவர் வந்து இப்ப இந்த திருக்குறளை இந்த வயசுல பரிமேலகர் வந்து பிரிச்சு படிச்சுட்டு இருக்காரு. அவர் சிறப்பா பணியாற்றினார், அறத்தோட பணியாற்றினார். அதனால அறத்தை கற்பதற்கு வாழ்நாள் பூரா கத்துக்கிட்டே இருக்கணும், நல்லவங்களோடே இருக்கணும். வள்ளுவர் சொல்றாரு, மனநலம் நன்கு உடையர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து. சான்றோர்களுக்கே வந்து இனநலம் ஏமாப்புடைத்துன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். அதனால வந்து நாம எல்லாரும் நல்லவங்க கம்பெனியா இருக்கணும். இன்னைக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப சிறப்பான கூட்டம். அப்படியே கூட்டம் கலையாம இன்டாக்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்டார் பிணிக்கும் சொற்பொழிவு அவங்க சொற்பொழிவு வந்தது. இன்னும் தொடர்ந்து வாசிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மிகச்சிறந்த ஆளுமையா வருவீங்க நீங்க. காலம் நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் வந்து நீங்க பெருமையை தேடி தருவீர்கள். இந்த மண்ணுக்கும் உங்களால் ஆன படியை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு, இந்த நிகழ்ச்சியில கலந்துட்ட அத்தனை பேருக்கும் நம்ம நண்பர் செல்வராஜ் தான் வழக்கமா சொல்லுவாரு. தொழில்நுட்பத்தின் காரணமாக அவர் இன்னைக்கு வர முடியல. நண்பர் செல்வராஜ் வந்து முதுநிலை மேலாளரா கனரா வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவர், மிகச்சிறந்த ஒரு நண்பர், கவிஞர். அவரு தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஒரு நன்றி ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாரு. இன்னைக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வர முடியல. அதனால கதிரவன் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்ட அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த 3 அமைப்புகளும் தெற்கே கசர, வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், இந்த 3 அமைப்புகளின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்றோம். மீண்டும் இளைஞர்கள் மட்டும்தான் வச்சு நான் கொண்டு போயிட்டு அடுத்தது நிகழ்ச்சின்னு ஒரு மாதத்துல ஆரம்பிக்க போறோம். குன்றக்குடி அடிகளாரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வாரங்கள் இளைஞர்கள் பட்டாளம் திரண்டு வந்துட்டு இருக்குது. போதும் சொல்ற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பேர் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 50 பேர் ரெடியா இருக்காங்க, வேணுமான்னு கேட்குறாங்க. 100 இளைஞர்கள் வந்து களம் இறக்கி ஒரு 100ஆண்டு விழாவை இந்த மாதிரி வந்து வேற யாரும் கொண்டாடல அப்படிங்கிற மாதிரி தமிழகம் போற்றும் விதமாக நம்ம கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். குன்றக்குடி 100ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு, அடுத்த வாரம் அவங்க வெற்றி செல்வி பேச இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அவங்க பேசுவாங்க, எது வியாபாரம் எவர் வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அடுத்த வாரம் சில காரணங்களால பேசல. அதனால அடுத்த வாரம் வந்து திரு வினய் தீர்த்தான் அவர் வந்து காமத்தப்பால் குறித்த ஒரு நூல், மிக அருமையான நூல். மதுரை தியாகராஜர் கல்லூரி குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் எழுதிய காமத்தப்பால் நூல் கிட்டத்தட்ட 300 பக்கங்களுக்கு மேல ஒரு அரிய நூல். எனக்கு காமத்தப்பாலை பத்தி இன்னைக்கு வந்து சரியான புரிதல் சமூகத்துல கிடையாது. அந்த நூலை மிகச்சிறந்த ஒரு ஆளுமை வினய் தீர்த்தான், பேரே வந்து ரொம்ப அருமையான பேர். ஐயா வந்து பல மேடைகள் ஏறினவர். அவரு வந்து அடுத்த வாரம் நம்மோட பேசி பகிர்ந்துக்க இருக்காரு. அதனால அந்த நிகழ்ச்சி வரை நம் அனைவரும் காத்திருப்போம். அடுத்த வாரம் உங்களை எல்லோரும் சந்திப்போம், நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.